परम दया जय गुरुदेवा दया पतित पावना गुरुदेवा परम दया जय गुरुदेवा हरे कृष्णा कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण हरे 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 राम हरे राम राम हरे 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 कृष्णा कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण हरे 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 राम राम हरे हरे गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय नमो विष्णुपदाय कृष्ण प्रसाय भूतले श्रीमदे जय पताक स्वामी इति नामिने ஹரே கிருஷ்ணா. ரமா மாதாஜி மியூட் எடுத்துக்கோங்களேன். பாடவா எப்படி மாதாஜி? பாடுங்க பாடுங்க ப்ளீஸ். இப்ப எது வரைக்கும் கேட்டுச்சு? குருமராஜ் இப்ப பிரணாம் மந்திர குருமகராஜ் பாடவா? பிரணாம் மந்திர பாடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ மாதாஜி. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே श्रीमदे जया पताक स्वामिनी इति नामिने नमाचार्य पथाय निताय कृपा प्रदायिने गौरकदा दामदाय नगर ग्राम तारिणे नमो विष्णुपदाय कृष्ण प्रसाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी नामिने नामसे सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चाता देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिवासादि गौरा भक्त वृंदा हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे ஹரே हरे கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. இதோட राम நிறுத்திக்கோ. राम राम हरे 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 कृष्ण. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, வரவேற்புகள் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் உங்களை பத்தி சொல்லிடுறேன். நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க பிரபு. அப்புறம் ஹரே கிருஷ்ணா. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க தான் ஸ்ரீனிவாச ஹரி பிரபு. கோயம்புத்தூர் இஸ்கான்ல சேவை பண்ணிட்டு இருக்காங்க. பிரபு இஸ்கான்ல 1995 சேர்ந்தாங்க. ஹரிநாம தீட்சை 1998 ஹரிநாம தீட்சை எடுத்துட்டாங்க. பிராமண தீட்சை 2003 பிராமண தீட்சை எடுத்துக்கிட்டாங்க. இஸ்கான்ல பிரபு எல்லா விதமான சேவையும் செஞ்சிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் இப்ப பிரபு என்ன சேவை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது சுருக்கமா சொல்றேன். அவங்க செய்யற சேவையை நம்ம லிஸ்ட் பண்ண முடியாது, அவ்வளவு சேவை செய்யறாங்க. இஸ்கான் கோயம்புத்தூர்ல
கணக்குகள், நிதியை வந்து கவனிக்கிறது. இது வந்து பிரபுவோட சேவை. கோவில் நிர்வாக குழுல உறுப்பினரா இருக்காங்க. பிராமண சபை மற்றும் கோவில் மேலாண்மை குழுவுல உறுப்பினரா இருக்காங்க. வாரம் வாரம் நடக்கிற ஆன்லைன் வகுப்புகள்ல பிரபு வந்து எடுக்கிறாங்க. கோவில்ல பாகவத வகுப்பு எடுக்கிறாங்க. பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், ஐடிசி கோர்ஸ், சிக்ஷா கருத்தரங்குகள், இந்த கிளாஸ் எல்லாம் பிரபு வந்து ரொம்ப நல்லா நடத்தி தருவாங்க. இன்னைக்கு வந்து குருமகராஜரோட சங்கத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி பிரபு, நீங்க எங்களோட அழைப்புக்கு வந்ததுக்கு. நீங்க எல்லாருக்கும் இங்க கூடியிருக்கவங்க எல்லாருக்கும் குருமகராஜரோட சங்கத்தை கொடுக்கணும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச். चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः. विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताकस्वामिचार्यपादाय निताय कृपप्रदायिनि गौरगददामदाय गरद्रोमदारिणे विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निधि नामिने सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ நாம் வந்து தினந்தோறும் காலையில் மங்களாரத்தில் பாடுறோம். பிராப்தஸ்ய கல்யாண குணார்ணவஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம் அப்படின்னு. இதை அடிப்படையாக வச்சு தான் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கல்யாண குண அர்ணவஸ்ய. அர்ணவஸ்ய அப்படின்னா கடல். கல்யாண குணம் அப்படின்னா மங்களகரமான தெய்வீக குணங்கள். மங்களகரமான தெய்வீக குணங்களை கடல் அளவுக்கு வைத்திருக்கின்றாராம, பிராப்தஸ்திய பெற்றிருக்கின்றாராம. யாரு? ஆன்மீக குரு. ஸோ நம்முடைய குரு மகாராஜ் திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ் அவரும் இந்த மங்களகரமான பல பல தெய்வீக குணங்களை வைத்திருக்கின்றார். நம்ம அதை ஒவ்வொன்றா பார்க்க போறோம். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திலையும் படிக்கிறோம். சாஸ்தி பக்தர் பகவதிய பிஞ்சுனா சர்வை குணை ஸ்தத்ர சமாசதே சுவா. அதாவது பகவான் கிருஷ்ணாவுக்கு கம்ப்ளீட்டா அகிஞ்சனானா கம்ப்ளீட் சரணாகதி. கிருஷ்ணாவுக்கு வந்து கம்ப்ளீட் சரணாகதி அடைந்த ஒரு பக்தர்கிட்ட 33 கோடி தேவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான நற்குணங்களும் அவர்கிட்ட வந்து சேரும்னு ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம படிக்கிறோம். இது எல்லாமே நான் வந்து வருஷம் நம்முடைய குரு மகாராஜுக்கு வந்து புகழாரம் எழுதும்போது நான் அவருடைய தெய்வீக குணங்களை வர்ணித்து தான் எப்பவுமே எழுதுவேன். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா பக்தி ரசாமிருத சிந்துல 4 விதமான தியானம் வந்து அதிகாரப்பூர்வமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் மாதாஜி கேக்குதா? மாதாஜி விசேஸ்வரி மாதாஜி கேக்குதா? கிளியரா? ஒரு சில பேருக்கு ஐ திங்க் அவங்க இயர்போன் வச்சிருந்தா வந்து கொஞ்சம் கம்மியா தான் கேட்கும். அது ஒரு இது. சரி, இங்க
பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணாவுக்கு கம்ப்ளீட்டா சரணாகி அடைந்த ஒரு பக்தர் 33 கோடி தேவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான நற்குணங்களும் அவர்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும்னு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் படிக்கிறோம். ஸோ நம்முடைய குரு மகாராஜும் இந்த மாதிரிய பல பல தெய்வீக குணங்களை பெற்றிருக்கின்றார். அவருடைய கௌரங்க பக்தி, கௌரங்க மாப்பு மேல அவருக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த பக்தியினால் அவர் பல பல தெய்வீக குணங்களை வைத்திருக்கின்றார். அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிரத சிந்துல 4 விதமான தியானத்தை வந்து அதிகாரப்பூர்வமானதுன்னு சொல்றாரு. ஒன்று வந்து ரூப தியானா, குண தியானா, கிரீடா தியானா, தென் நாமஸ்மரணம், 4 சொல்றார். அது தமிழ்ல என்னன்னு பார்ப்போம். ரூப தியானானா பகவானுடைய தெய்வீக ரூபத்தை தியானிப்பது, நினைப்பது. குண தியானான பகவானுடைய தெய்வீக குணங்களை நினைப்பது. கிருஷ்ணா வந்து ஒவ்வொரு லீலை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு லீலையிலையும் அவருடைய தெய்வீக குணங்கள் துணிக்கும். அதை நினைவு கூறுவது குண தியானம். தென் கிரீடா தியானம் அப்படின்னா பகவானுடைய தெய்வீக லீலைகளை நினைவு கூறுவது. தென் நாமஸ்மரணான பகவானுடைய நாமத்தை நினைவு கூறுவது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அதே மாதிரிய தூய பக்தருக்கும் நாம் வந்து குணத்தியானம் செய்யலாம். குணத்தியானன்னு அவருடைய தெய்வீக குணங்களை நினைவு கூறுவது, அது அதிகாரப்பூர்வமானது. இன்ஃபேக்ட் திரு மானுசுவாமி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பொழுதுமே பகவான் கிருஷ்ணாவுடைய அல்லது அவருடைய அந்தரங்க பிரதிநிதி, தூய பக்தர், ஆன்மீக குரு, அவருடைய தெய்வீக குணங்களை நாம் நினைவு கூறும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, நமக்கு இயல்பாகவே அவர் மேல ஒரு கவர்ச்சி, மதிப்பு, மரியாதை அதிகம். குணத்தியானங்கிறது வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. அதனாலதான் நான் எப்பொழுதுமே நம்முடைய குரு மகாராஜுடைய தெய்வீக குணங்களை நான் வந்து வியாச பூஜா புகழாரத்துல தெய்வீக குணங்களை தான் வர்ணிப்பேன். அது எனக்கு மேபி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய மனம் ரொம்ப அதிகமாக அதில் லைக்கின்றது. ஸோ நம்முடைய குரு மகாராஜும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பகவத்கீதையில் படிக்கிறோம், நசோச்சதி நகாங்ஷதி அப்படின்னு, இல்லையா? என்ன நசோச்சதி நகாங்ஷத்தின்னா, ஆசை கிடையாது, புலம்பலும் கிடையாது. ஸோ நம்முடைய குரு மகாராஜ் பார்த்தீங்கன்னா, அவர் 2008 வந்து அவருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 2008 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 வருஷத்துல அவருக்கு நிறைய உடல் நல கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு, இல்லையா? ஆனாலும் குரு மகாராஜ் வந்து எந்த ஒரு சமயத்திலையும் புலம்பிய மாதிரி நீ பார்த்ததே கிடையாது. இது வந்து நசோச்சதி நகாங்ஷதி அப்படிங்கிற அந்த தெய்வீக குணத்தை குரு மகாராஜ் வைத்திருக்கின்றார். சோச்சதின்னு என்ன? பிரபுபாதர் சொல்லுவார், ஜட உலக வாழ்க்கையினா சோச்சதி காங்ஷதி அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு ஆப்போசிட். ஆசைப்படுவது, ஆசை பூர்த்தி அடையாத பொழுது புலம்பல். ஏன்னா மாயாவுடைய 6 சாட்டையில ஒரு சாட்டை வந்து புலம்பல். அந்த சாட்டை தூக்கி போட்டாங்கன்னா நம்ம புலம்புவோம். நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம புலம்புறோம்னா அப்ப நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம மாயாவோட சாட்டை நம்ம மேல போடுறாங்கன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம புலம்புறோம். ஆனா குரு மகாராஜுக்கு இவ்வளவு உடல் நல குறைவு வந்து அவ்வளவு மோசமாகியும் கூட ஒரு பொழுதும் குரு மகாராஜ் வந்து புலம்பிய மாதிரி புலம்புற மாதிரிய நான் பார்த்ததே கிடையாது இத்தனை வருஷத்துல. காரணம் அவர் நசோச்சதி நகாங்ஷதி அப்படிங்கிற
அந்த தெய்வீக குணத்தை அவர் வைத்திருக்கின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மபூத பிரசன்னாத்மா நசோச்சதி நகாங்ஷதி. யார் வந்து நசோச்சதி நகாங்ஷதி? பிரம்மபூத நிலையில இருப்பவர். அவர் வந்து புலம்ப மாட்டார், ஆசைப்படவும் மாட்டார். குரு மகாராஜ் வந்து அந்த நிலையில இருக்காரு. அதனாலதான் அவர் எந்த ஒரு புலம்பலும் இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. இவ்வளவு உடல் நல கோளாறு இருந்தாலும் கூட அவருக்கு எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. இட்ஸ் வெரி ஒண்டர்ஃபுல். இது சிஷ்யர்களாகிய நாம் நம்மளுடைய ஆன்மீக குருவுடைய தெய்வீக நடத்தையை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பகவத்கீதையில படிக்கிறோம், விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தனம் இல்லையா? பகவத் சாகாகி அனந்தாஸ்ச புத்தயோ அவ்யசாயினா. விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னா என்ன? பிறழாத புத்தி. ஏகேக குருநந்தன, ஏகேகன்னு ஒரே ஒரு குறிக்கோள் தான். இந்த விவசாயாத்மிகா புத்தி, அதாவது நிலையான புத்தி, பிறழாத புத்தி வைத்திருப்பவர், அவருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கணும், ஏகேகா. இப்போ பிரபுபாதரும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருக்கு ஆணையிட்டார், கிருஷ்ண உணர்வு கருத்துக்களை வந்து மேலை நாட்டுகள் எல்லாம் பரப்பணும். அண்ட் கிருஷ்ண உணர்வு கருத்துக்களை வந்து புத்தக வடிவில் அதை அச்சிட்டு எல்லாருக்கும் விநியோகம் செய்யணும், மேலை நாடுகளுக்கு பிரயாணம் செய்து இதை பரப்பணும்னு பக்தி சித்தாந்த தாக்கூர் பிரபுபாதருக்கு ஆணையிட்டார். இந்த ஆணையை பிரபுபாதர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டார். ஆக்சுவலி எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஒரு ஸ்லோகம் விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன, இந்த ஒரு ஸ்லோகத்தை தான் பிரபுபாதர் சீரியஸாக எடுத்துட்டு அவர் வந்து உலகம் முழுவதும் கிருஷ்ண உணர்வு கருத்துக்களை பரப்பினார். அண்ட் கிருஷ்ண உணர்வு கருத்துக்களை வந்து அச்சிட்டு புத்தக வடிவில் வெளியிட்டார் இல்லையா? பாகவதம், பகவத்கீதா, சைத்தன்ய சரித்திரம். அதே மாதிரியே நம்மளுடைய குரு மகாராஜும் பார்த்தீங்கன்னா, அவருடைய குரு பிரபுபாதருக்கு பிரபுபாதர் அவருக்கு என்னென்ன நம்முடைய குரு மகாராஜுக்கு கட்டளை இட்டிருப்பாரோ அதை பூர்த்தி செய்வதில் கண்ணும் கருத்தும் இருக்கார் நம்முடைய குரு மகாராஜ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரபுபாதர் லீலைகளை முடித்து கொண்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 23 + 26 49 வருஷம் ஆச்சு. 49 வருஷம் ஆனாலும் பிரபுபாதர் நம்மளுடைய குரு மகாராஜுக்கு என்ன கட்டளை இட்டாரோ பக்தி தொண்டு ரீதியாக, அந்த கட்டளைகள் வந்து குரு மகாராஜுடைய மனசுல இன்னமும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. 49 வருஷம் ஆனாலும் கூட அது கொஞ்சம் கூட நீர்த்து போகலை, குறையலை, அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காரு. இது வந்து இது காரணம் நம்மளுடைய குரு மகாராஜ் வந்து பிரபுபாத நூகாஸ் சொல்லுவாங்க. பிரபுபாதாவை அவருடைய ஆன்மீக குரு கொடுத்த கட்டளையை தீவிரமாக அதை வந்து பூர்த்தி செய்யணும்னு அவர் இந்த உடல் நலம் மோசமான நிலையில் இருந்தாலும் கூட அவர் வந்து இன்னமும் பிரயாணம் செய்து சைத்தன்ய மகாபிரபு புகழ பரப்பிண்டே இருக்கார். ஏன்னா பிரபுபாதர் வந்து அவருக்கு கொடுத்த கட்டளையில் ஒண்ணு என்ன அப்படின்னா 10,000 மகா பிக் புக்ஸ், 1,00,000 சின்ன புஸ்தகம். பிரபுபாதர் வந்து நம்மளுடைய குரு மகாராஜுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு மாசத்துல 10,000 மகா பிக் புக், அதாவது மகா பிக் புக்னா பெரிய புஸ்தகம், 1,00,000 சின்ன புஸ்தகங்கள் வந்து ஒவ்வொரு மாசத்திலையும் விநியோகம் பண்ணணும்னு பிரபுபாதர் நம்ம குரு மகாராஜுக்கு ஆணையிட்டு இருக்கார், கட்டளையிட்டு இருக்கார். அந்த கட்டளையை இப்பவும் குரு மகாராஜ் வந்து இந்த அவர் வந்து உடல் நலம் அவ்வளவு குறைவாக இருக்கு, அப்படி இருந்தாலும் கூட அவர் சிஷ்யர்களாகிய நம்மள்கிட்ட வந்து கேட்கிறார், நீங்க எல்லாரும் எனக்கு நான் என்னுடைய குரு பிரபுபாதருக்கு நான் கொடுத்த வாக்கை வந்து நான் பூர்த்தி செய்யும் விதத்தில் நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த 10,000 மகா புக்ஸ் அண்ட் 1,00,000 ஸ்மால் புக்ஸை வந்து
விநியோகம் பண்றதுல நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து எப்பவும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்ப என்ன அப்படின்னா 49 வருஷம் ஆயாச்சு பிரபுபாதர் லீலைகளை முடித்து கொண்டு போய் இன்னமும் அதை வந்து தன்னுடைய இதுல இது மட்டும் இல்லை, பிரபுபாதர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டளைகள் நம்மளுடைய குரு மகாராஜுக்கு கொடுத்துருக்காரோ அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யணும்னு அவருக்கு இன்னமும் அந்த உத்வேகத்திலே இருக்கார். அது காரணம் அவர் வந்து இந்த விவசாயாத்மிகா புத்தி ஏகே குருமந்திரம் நம்ம வந்து பாடுறோம் இல்லையா. இப்போ கூட மாதாஜி பாடினாங்க, பிரம்மரஞ்சினி மாதாஜி பாடினாங்க, குருமுக பத்ம வாக்கியா சிட்டேட்டே கொரிய ஆக்கியம் அப்படின்னு இல்லையா. குருவுடைய அவருடைய தாமரை முகத்திலிருந்து வரக்கூடிய வாக்கியம், அதை சிட்டேட்டே கொரிய ஐக்கியம், சித்தத்தில், சித்தம்னா என்ன, நம்முடைய மனசுல சித்தம்ங்கிறது பல இடங்கள்ல பல அர்த்தம் குறிக்கும். இந்த இடத்துல வந்து சித்தம்ங்கிறது மனசை குறிக்கிறது. நம்ம மனசுல வந்து ஐக்கியப்படுத்திக்கணுமாமா. ஆன்மீக குரு அவருடைய தாமரை முகத்திலிருந்து வரக்கூடிய உபதேசங்களை நம்முடைய சித்தத்தில் ஐக்கியப்படுத்திக் கொள்ளும். ஆர்னா கொரிகோ மனை ஆசா, வேறு எந்த ஆசையும் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம டெய்லி பாடுறோம் இல்லையா. குரு பூஜாவில் டெய்லி பாடுறோம். இந்த வாக்கியத்துக்கு நம்மளுடைய குரு மகாராஜ் வந்து சிறந்த உதாரணமா இருக்கார். இத்தனை வருஷம் 77 வயசு ஆயிடுச்சு இல்லையா. இந்த வயதுல கூட குரு மகாராஜ் வந்து பிரபுபாதர் எனக்கு வந்து இந்தந்த கட்டளைகள் கொடுத்துருக்கார், அதெல்லாம் நான் பூர்த்தி செய்யணும், இன்னும் நிறைய பிரபுபாதர் கொடுத்த உபதேசங்களை நான் பூர்த்தி செய்யாமல் இருக்கேன், தயவு செய்து நீங்க எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். இத்தனை வருஷம் ஆயும் கூட. அது காரணம் அவர் வந்து இந்த 2 இதையும் விவசாயாத்மிகா புட்டி ஏகேக குருநந்தன அந்த வாக்கிய அந்த ஸ்லோகத்துக்கு உதாரணமா இருக்கார். அண்ட் ஆல்சோ குருமுக பத்ம வாக்கியா சிட்டேட்டே கொரி ஐக்கியம், இந்த வாக்கியத்துக்கும் நம்மளுடைய குரு மகாராஜ் ஒரு சிறந்த உதாரணம் இருக்கு. இது எல்லாமே ஒரு தெய்வீக குணங்கள். ஸோ மேலும் நம்ம பார்க்கலாம். குரு மகாராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இந்த அன்னப்பறவை பார்த்தீங்கன்னா, அன்னப்பறவை என்ன பண்ணும், நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் பிரபுபாதோட புஸ்தகத்துல. அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் சேர்த்து வச்சோம்னா அது என்ன பண்ணுன்னா பாலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். அந்த அன்னப்பறவைக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரியே நம்மளுடைய குரு மகாராஜ் பார்த்தீங்கன்னா, நீங்க அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ யூனிட்ல வந்து ஐசியூ யூனிட்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட குருமராஜ் என்ன பண்றாரோமா, அந்த ஐசியூ யூனிட்ல கூட ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்ஸு அவங்களுக்கு வந்து கிருஷ்ண உணர்வை விநியோகம் பண்ணணும்னு முயற்சி செய்வார். நீங்க அதை பார்த்துருக்கலாம். அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய நர்ஸுக்கு வந்து கிளிக்கர் கொடுப்பார், ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ண சொல்லுவார், பகவத்கீதை கொடுப்பார். டாக்டர்ஸ்க்கு வந்து ஹரே கிருஷ்ணா வந்து ஜபம் பண்ண சொல்லுவார். அவர் ஐசியூ யூனிட்ல படுத்திருந்தாலும் கூட அப்பையும் கிருஷ்ண உணர்வை அவர் விநியோகம் பண்றார். இது எப்படின்னா, இது எக்ஸாக்டா அன்னப்பறவை. அதனாலதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பிரேமத்வனியில தெய்வம் விஷ்ணு பாத பரமஹம்ச பரிவிரஜன் ஆச்சாரிய, அப்படிதான் நம்ம பார்ப்போம் இல்லையா. பரமஹம்சான்னு அன்னப்பறவை மாதிரி. அன்னப்பறவை இந்த ஜட உலகம் முழுவதும் திரவேர் குணமயர் பாவை ஏபி சர்வம் இதம் ஜகத், ஜட உலகம் முழுவதும் முக்குணங்கள் நிரம்பி இருக்காங்க. அப்படிதான் பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார். ஆனா பரமஹம்சர் போன்ற பக்தர்கள் என்ன செய்யறாங்க, மாயா முழுக்க ஜட உலகம் முழு நிரம்பி இருந்தாலும் கூட அவர்கள் கிருஷ்ண உணர்வை மட்டுமே எடுத்துக்கொள்றாங்களாமா, அதை மட்டும் விநியோகம் பண்றாங்க. ஸோ நம்ம குரு மகாராஜ் வந்து ஐசியூ யூனிட்ல இருந்தாலும் கூட அங்கேயும் கிருஷ்ண உணர்வை டாக்டர்ஸ் நர்ஸுக்கு விநியோகம் பண்றார். காரணம், அவர் எப்பொழுதுமே அவர் வந்து கிருஷ்ண உணர்வில் வைத்திருக்கின்றார், கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருக்கின்றார். இதுதான் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சொற்பொழிவுல சொல்லிட்டு இருந்தார். குருவை பத்தி சொல்லும் பொழுது பிரபுபாதர் 2 தகுதி சொல்றார், ரொம்ப முக்கியம். சோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் அப்படின்னு சொல்றார்.
குருவுக்கு உண்டான 2 முக்கியமான தொகுதி சொல்லுவார். இந்த பிரம்மனிஷ்டம்ங்கிற வார்த்தைக்கு பிரபுபாத 2 அர்த்தம் கொடுக்குறாரு. ஒரு அர்த்தம் என்னவன்னா, he is an addict to கிருஷ்ணா அப்படிங்கிறார். தமிழ்ல சொல்லணும்னா, தமிழ்ல அதை எக்ஸாக்டா எப்படி சொல்லலாம்னா, அவர் கிருஷ்ணர் இல்லாம அவரால் இருக்க முடியாது. அடிக்ட் அப்படின்னா தமிழ்ல நம்ம கரெக்டா அடிமைன்னு சரியான வார்த்தை அப்படி அல்ல. அடிக்ட்னு என்ன அர்த்தம்னா, இப்ப எப்படி போதை வஸ்து வந்து எடுத்துக்கிறவங்க அடிக்ட்னு சொல்லுவாங்க, அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது. அதே மாதிரியே he is an addict to கிருஷ்ணா அப்படிங்கிற குரு வந்து கிருஷ்ணர் இல்லாம அவரால் இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரியே குரு மகாராஜுடைய அவருக்குள்ளே கிருஷ்ண உணர்வு நிரம்பி இருக்கிறதுனால அவர் எவ்வளவு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு உடல்நலம் மோசமா இருந்தாலும் அப்பையும் கிருஷ்ண உணர்வை ஏதாவது ஒரு வழியில விநியோகம் பண்றார். காரணம், அவர் கிருஷ்ண உணர்வு ஃபுல்லா நிரம்பி இருக்கார் அவரோட ஹிருதயத்துல. எதை பத்தியுமே வெளிப்புற சூழ்நிலை எதையுமே அவர் பொருட்படுத்தாம இருக்கார். இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பாகவதத்துல படிக்கிறோம், நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும், இந்த கார்ரலேட் பண்ண தெரியும். எங்கெங்கெல்லாம் வந்து தெய்வீக குணங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது வந்து எவ்வாறு நம்மளுடைய ஆன்மீக குரு மகாராஜ் வந்து வைத்திருக்கின்றாருன்னு அதை கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியும். தென் நம்மளுக்கு வந்து ஆன்மீக குரு மேல நம்மளுக்கு மதிப்பு, மரியாதை, கவர்ச்சி எல்லாமே அதிகரிக்கும். அன்பு அதில் மேலும். நீ பாருங்க, ஸ்ரீமத் பாகவதத்துல என்ன படிக்கிறோம்? அகைத்துகி அப்ரதிகதா ஏ ஆத்மா சுப்ரசீததி. அப்ரதிகதான்னா என்ன அர்த்தம்? அப்ரதிகதான்னா தங்குதொடையின்றி. அதாவது எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் அவர் அந்த ஒரு பக்குவமான ஆத்மா, ஏ ஆத்மா, அந்த ஆத்மா வந்து எப்படியாமா கிருஷ்ண உணர்வை அதிலேயே லைத்திருப்பார். கிருஷ்ண உணர்வு, அதாவது பகவான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவை, இதை வந்து எந்த சூழ்நிலையினாலும் அவர் தடைபடுமாறு அனுமதிக்க மாட்டார். இதுக்கு பேர் தான் அப்ரதிகதா. நமக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு வெளிப்புற சூழ்நிலை கொஞ்சம் சாதகமா அமையலன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பக்தி தொண்டு தடைபடும். ஏன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஜடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஒரு நம்மளுடைய சூழ்நிலை கொஞ்சம் அப்படி கஷ்டமா அமையும் பொழுது நம்மளுடைய சேவையும் கொஞ்சம் அப்படி தடைபடும். கரெக்டா? நம்ம அது பேர் நம்ம கட்டுண்ட ஜீவன். ஆனா நம்மளுடைய ஆன்மீக குரு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார், ரீசெண்டா நம்ம இந்த எஸ்ஐடிசி மீட்டிங் நடந்தது. சவுத் இந்தியா டிவிஷனல் கவுன்சில் சொல்லுவோம், தென்னிந்திய குழு அப்படின்னு, தென்னிந்திய தலைவர்கள்லாம் சேர்ந்து நடக்கூடிய குழு. அதுல எப்படின்னா வந்து ஆன்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர்னால நேர்ல வந்து கலந்து கொள்ள முடியாது, அப்போ ஆன்லைன்ல கலந்து கொள்வாங்க. ஸோ குரு மகாராஜ் வந்து இந்த தற்சமயம் நடந்த ஒரு தென்னிந்திய இந்த தலைவர்கள் குழுவில் குரு மகாராஜ் வந்து கலந்துக்கிறார், ஆன்லைன்ல கலந்துக்கிறார். ஏன்னா அவர் மாயாப்பூர்ல அங்கே வந்து அங்கே டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை வந்து அதுக்கு நடுவுலையும் தன்னுடைய சிஷ்யர்கிட்ட சர்வன்ட்ட சொல்லி, இந்த தென்னிந்திய தலைவர்கள் குழுவில் நானும் மெம்பராக இருக்கேன், நான் கலந்துக்கணும் என்ன ஆன்லைனில் சேர்த்து. அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்த தென்னிந்திய தலைவர்கள் குழு, அந்த குழுவுடைய சேர்மன் வந்து என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கீங்களோ அவங்க கட்டாயம் வீடியோ ஆன் பண்ணணும் அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு குரு மகாராஜ், உங்களுக்கு நீங்க ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நீங்க வந்து இதுல இருப்பீங்க, நீங்க ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்கள் யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்காங்களோ கட்டாயம் வீடியோ ஆன் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, மெம்பர் இல்லாதவங்க யாராவது அட்டன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால மெம்பர்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணணும். இப்போ குரு மகாராஜ் என்ன பண்றாரோ, எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அவர் வந்து தன்னுடைய சிஷ்யர்கிட்ட சொல்லி வீடியோ ஆன் பண்ண வச்சுருவார். வீடியோ ஆன் பண்ணி இப்படி படுத்துட்டு இருக்காரு, அவர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு கேமரா இப்படி வைக்கிறாங்க சிஷ்யர், அவரு கேமரா வச்சு அதுல 1.5 மணி நேரம் பேசுறாரு. எனக்கு சொன்னாங்க ஒருத்தர், தீக்ஷா குரு வந்து அவர் வந்து நாமினேட் பண்றாரு
பல பல பக்தர்களை தேர்ந்தெடுக்கிற உண்டான ஒரு முயற்சியில் இருக்கார். ஸோ 1.5 மணி நேரம் இப்படி படுத்துட்டு அவர் டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு. அவர் கேமரா அப்படி வச்சு 1.5 மணி நேரம் பேசுறாரு. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் அப்பிரதிகதம் அப்படின்னு சொல்றது. அப்பிரதிகதம்னா எந்த சூழ்நிலையினாலும் பாதிக்கப்படாமல் அவர் பாட்ட ஸ்ட்ரெயிட்டா அவர் அவருடைய ஆன்மீக குரு பிரபுபாதருக்கும் மற்றும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய ஆணையை பூர்த்தி செய்வதற்கும் அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். எப்படி நதி நிக்கவே இருக்காது, போயிட்டே இருக்கும். அது மாதிரிய நம்முடைய ஆன்மீக குரு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எதனாலையும் பாதிக்கப்படாமல் அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். அவருடைய சேவையை கரெக்டா பண்ணிட்டே இருக்கார். இது நம்ம கத்துக்கணுங்க. சிஷ்யர்களா இருந்து ஆன்மீக குரு இதை கத்துக்கணும். அப்பிரதிகதா அப்படிங்கிற இந்த வார்த்தையை அவர் பூர்த்தி செய்கிறார் தன்னுடைய நடத்தை மூலமாக. இந்த ஒரு தெய்வீக குணம் நான் நம்முடைய குரு மகாராஜ்கிட்ட நான் இதை கண்டுகொண்டேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையிலையும் கிருஷ்ணன் சொல்றார், நிர்மமோ நிரகங்காரக சமதுக்க சுபக்ஷபி. அதாவது தூய பக்தரை பத்தி கிருஷ்ணா நிறைய இடங்கள்ல பகவத்கீதையில சொல்றார் இல்லையா? அனகங்கார ஏவச்ச அப்படி சொல்றாரு. இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தைங்க. நிரகங்காரக அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தூய பக்தர் பொய்யகங்காரம் இல்லாதவராம். கிருஷ்ணா என்ன சொல்றாரு? எந்த மாதிரிய பக்தர் எனக்கு ரொம்ப பிரியமானவர்னு சொல்றாரு. நல்லா நம்ம கண்டுபிடிக்கணும், கூர்ந்து படிக்கணும். நம்ம எல்லா பக்தரும் எனக்கு பிரியமானவர்னு சொல்லல. என்ன சொல்றாரு? நிரபவோம் நிரகங்காரக சமதுக்க சுகக்ஷபி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மாதோட நிச்சய மையற்பித மனோபுத்தர் யோமத் பக்த சமயப்பிரியம். அந்த மாதிரி பக்தர் எனக்கு பிரியமானவர். ஸோ பொய்யகங்காரம் இல்லாத ஒரு பக்தர், தூய பக்தர், அவர் எனக்கு பிரியமானவர்னு சொல்றார். ரைட்? ஸோ இது குரு மகாராஜ் இந்த நிரகங்காரக பொய்யகங்காரம் இல்லாதவர் அப்படிங்கிறது நாம் பர்சனலா அதை பார்த்துருக்கேன். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப குரு மகாராஜுக்கு இஸ்கான்ல பல 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 போஸ்ட் இருக்கு. அவர் ஜிபிசியா இருக்கார். அதுக்கப்புறம் பக்திவேதாந்த புக் ட்ரஸ்ட் அதனுடைய ட்ரஸ்டியா இருக்காரு. அதுக்கப்புறம் மண்டல செயலாளராக இருக்கார், ஜோனல் செக்ரட்டரி. அதுக்கப்புறம் சன்னியாசியா இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு தீக்ஷா குருவா இருக்கார். இந்த மாதிரியா நிறைய கமிட்டியில ஒரு சேர்மனா இருக்கார். எல்லாமே இருக்கார். இந்த நிறைய போஸ்ட் அவருக்கு இஸ்கான்ல சேவை செய்யும் பொழுது அவருக்கு இருக்கு. ஆனால் குரு மகாராஜ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை தீர்வு கொடுக்கணும். குரு மகாராஜ் அதற்கு தீர்வு கொடுக்கணும்னா நான் பார்த்திருக்கேன், அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து ஸ்ட்ரென்த் டிரைவ் பண்ண மாட்டார். இம்பார்ட்டன்ட் கவனிக்க. நம்ம பல நேரங்கள்ல இப்ப நம்ம சப்போஸ் நான் செக்ரட்டரி அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன போடுவோம்? நான் செக்ரட்டரி, நான் சொன்னதை கேளுங்க அப்படிவோம். இதுக்கு பேர் என்னன்னா, நாம் பொய் அடையாளத்தை அணைச்சுக்கிறோம். ஆனா தூய பக்தர் எப்படியாமா நிரகங்காரர், அவர் பொய் அடையாளத்தை அணைத்துக் கொள்ள மாட்டார். நம்ம குரு மகாராஜ் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் எந்த டைம்லயும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஜிபிசி நான் சொல்றேன் நீங்க கேளுங்க, இல்ல நான் சன்னியாசி, நான் தீக்ஷா குரு நான் சொல்றது நீங்க கேளுங்க அப்படி இல்லை. அவர் அந்த பாரோ பண்ண மாட்டார். அந்த ஸ்தானத்திலிருந்து ஸ்ட்ரென்த்தை கடன் வாங்கிக்க மாட்டார். அந்த ஸ்தானத்தை அணைத்து கொள்ளாமல் ஒரு இக்கட்டான ஒரு பிரச்சனைக்கு கூட ஒரு எளிமையான தீர்வு கொடுப்பார். அந்த ஸ்தானத்தை அணைத்து கொள்ளணும். இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, அவர் ஒருபொழுதும் இந்த அடையாளங்களை அவர் அணைத்துக் கொள்வதில்லை, அதை சேவையாக செய்கின்றார். இஸ்கான்ல பிரபுபாதருக்கும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் நான் சேவகன், இப்படிதான் அவர் நினைக்கிறார். இதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எப்படி போதிக்கிறார்? நாகம் விப்ரோ நச்ச நரபதிர் நாபி வைஷ்யோ ந சூத்ரோ நாகம் வர்ணி நச்ச கிரகபதிர் நோ வனஸ்தோ எதிர்வா கிந்து ரோத்யன் நிகில பரமானந்த பூர்ணா மிருகாப்தே கோபி பர்த்து பதகமலையோ தாசதாசாம் ஜாதம்.
இதை குருமராஜ் இதை இந்த கடைபிடிக்கிறார். என்ன சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு? நான் பிராமணன் அல்ல, நான் சத்திரியன் அல்ல, நான் வைசியன் அல்ல, நான் சூத்ரன் அல்ல, நான் பிரம்மச்சாரி கிடையாது, நான் கிரகஸ்தன் கிடையாது, நான் வானப்பிரஸ்தன் கிடையாது, நான் சன்னியாசி கிடையாது. நான் யாரு அப்படின்னா கோபியர் கணவராகிய கிருஷ்ணா, அவருடைய சேவகனோட 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 சேவகன். இப்படிதான் தன்னை அடையாளப்படுத்துறார் சைத்தன்ய. இவரும் நம்மளுடைய குரு மகாராஜும் இதே மாதிரிதான் நடந்து கொள்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நீங்க பார்க்கலாம். அவர் தன்னை எப்படி நினைச்சுக்கிறாருன்னா, நான் சைத்தன்ய மகாபுருடைய சேவகன், பிரபுபாதருடைய சேவகன். இந்த ஒரு அடையாளத்தை மட்டும்தான் வச்சுட்டு இருக்கார். இஸ்கான்ல அவருக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும் கூட ஒரு பொழுதும் அவர் தன்னை இந்த அடையாளம் கூட தன்னை அணைத்துக் கொள்வதில்லை, அல்லது அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. இந்த ஸ்தானம் கூட இதை நம்ம கற்றுக்கணுங்க. இதுதான் நிரகங்காரக அப்படின்னு சொல்றோம். இந்த நிரகங்காரகங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் குரு மகாராஜ் பல வருஷமா இந்த நிரகங்காரகங்கிறது அதை பூர்த்தி செய்யறோம். அந்த அந்த வாக்கியத்தை பூர்த்தி செய்யறோம். அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து ஸ்ட்ரென்த்தை கடன் வாங்கிக்கப்பட்டார். சில பேர் ஸ்தானத்தை யூஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை தீர்ப்பாங்க. ஆனா குரு மகாராஜ் அப்படி கிடையாது. ஸ்தானத்தை யூஸ் பண்ண மாட்டார். நீங்க கூர்ந்து நீங்க கவனிக்கலாம் அவருடைய நடத்தை. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பிரபுபாதருடைய இன்னொரு மூத்த சீடராகிய திரு பக்தி தீர்த்த சுவாமி மகாராஜ் என்ன சொல்லுவாருன்னா, அட்வான்ஸ்மெண்ட் இஸ் மெஷர்டு டு த டிகிரி வி ஆர் டிவைட் ஆஃப் ஃபால்ஸ் ஈகோ. என்ன சொல்றாரு? ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறதே எந்த அளவுக்கு பொய்யகங்காரத்திலிருந்து விடுபட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் ஆன்மீக முன்னேற்றம். ஸோ நம்முடைய குரு மகாராஜ் பார்த்தீங்கன்னா, இந்த பொய் அடையாளம் சுத்தமா அவர்கிட்ட கிடையாது. சுத்தமா அது கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பர்சனாலிட்டி நம்ம ஆன்மீக குரு. ஓகே, பொன்முகருக்கு பிரபுபாதர் சொல்லுவார், ஆச்சாரியானா என்னன்னு சொல்லுவார். ஆச்சாரியானா ஒன் ஹூ டீச்சர்ஸ் பை ஹிஸ் எக்ஸாம்பிள். தமிழ்ல சொல்லணும்னா, தன்னுடைய நடத்தையின் மூலம் பாடம் புகட்டுபவர். தன்னுடைய நடத்தையின் மூலம் மற்றவர்களுக்கு பாடம் புகட்டுபவர். அதாவது நம்ம எல்லாரும் பிரச்சாரம் செய்வோம், மற்றவர்களுக்கு போதிப்போம் தத்துவங்களை. ஆனா நடத்தையும் சொல்லும் பொழுது நம்ம பல நேரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் இல்லையா? நம்மளோட பர்சனல் நடத்தையில ஒரு பெரிய சவாலா இருக்கும். அதுல நம்ம தோண்டு போயிடுவோம். ஆனா ஆச்சாரியான என்ன அர்த்தம்னா, தன்னுடைய நடத்தையின் மூலம் பாடம் பகுத்து. இதான் பிரபுபாதர் சொல்றாரு, ஆக்ஷன் பிரீச்சர்ஸ் லவுடர்னு சொல்லுவார். தமிழ்ல சொல்லணும்னா, பிரச்சாரம் செய்யறதை விட நம்மளுடைய நடத்தை அதிக பலமாக பிரச்சாரம் செய்யணும். எப்படின்னு பாருங்க. நம்மளோட குரு மகாராஜ் இவ்வளவு இந்த வயதான இதுலையும் காலத்திலையும் அண்ட் அவருடைய உடம்பு ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுக்கு நடுவுலையும் நான் உதாரணமா இருக்கணும், இதை எழுதியிருக்காரு, அவரே எழுதியிருக்காரு. குரு என்னுடைய சிஷ்யர்களுக்கு நான் உதாரணமா இருக்கணுங்கிறதுக்கோசரம் நானும் பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தா அண்ட் பக்தி சார்வபௌமா, இப்ப அதை படிச்சு முடிச்சுட்டார். பக்தி சார்வபௌமா படிச்சு முடிச்சுட்டார். அண்ட் குரு மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சிஷ்யர்களுக்கு நான் உதாரணமா இருக்கிறதுக்கோசரமே நான் இதை செய்யறேன். இந்த வயதான காலத்திலையும் இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு நடுவுலையும் நான் இதை செஞ்சு பிடிக்கிறேன் அப்படின்னு. அதனால நீங்க எல்லோரும் இதை தீவிரமா எடுத்துக்கொண்டு எல்லாரும் பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், பக்தி வேதாந்தா, பக்தி சார்வபௌமா இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு குரு மகாராஜ் சொல்றாரு நமக்கு எல்லாருக்கும். ஸோ இது பேர் தான் ஆச்சாரியா. ஆச்சாரியான்னு சொல்றதுதான் அர்த்தம். வெறுமனே ஆச்சாரியாங்கிறது உபதேசம் கொடுக்கிறது மட்டும் இல்லை, பர்சனலா செஞ்சு காமிக்கிறார். பர்சனலா செஞ்சு காமிக்கிறது ரொம்ப கடினங்க, ரொம்ப ரொம்ப கடினம். எப்படி இந்த வயசுல நீங்க சாஸ்திர கருத்துக்களை மனப்பாடம் பண்ணி, மாதாஜிக்கு தெரியும் இல்லையா, பக்தி வேதாந்தா, பக்தி வைபவம் நம்ம சாஸ்திர கருத்துக்களை மனப்பாடம் பண்ணுவோம், மனப்பாடம் பண்ணி பரீட்சை எழுதணும். ஆனா இந்த வயசுல அவர் அதை எழுதுறாரு அப்படின்னா, சிம்பிளி நமக்கெல்லாம் இருக்கும் நான் உதாரணமா நடந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம். யத்யத் ஆச்சரது ஸ்ரேஷ்டஸ் தத்தத் ஏவே தரோஜனம் இல்லையா? அந்த ஸ்லோகத்துக்கு உதாரணமா இருக்காரு நம்ம குரு மகாராஜ். ஒரு சிரேஷ்டர்,
ஒரு சிரேஷ்டர்னா என்ன? ஒரு பெரிய தலைவர் என்ன ஆச்சரதி என்ன செய்யறாரோ அதை பொதுமக்கள் கடைபிடிப்பார்கள் கிருஷ்ணன் சொல்றார். ஸோ குரு மகாராஜ் வந்து என்னுடைய சிஷ்யர்களுக்கு நான் உதாரணமா நடந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதெல்லாம் இந்த பட்டங்கள் பக்தி பட்டங்கள் இதெல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஆச்சாரியா. பர்ஃபெக்ட் ஆச்சாரியா, அந்த ஆச்சாரியாங்கிற வார்த்தையை சரியா பூர்த்தி செய்யறது. அண்ட் நீங்க பகவத்கீதையில நம்ம படிக்கிறோம், சததம் கீர்த்தயந்தோமா எதந்தஷ்ட திருடவிரதாக அப்படின்னு படிக்கிறோம். எதந்தஷ்ட திருடவிரதாகன்னு என்ன அர்த்தம்? திட உறுதியோடு அவர் வந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து தன்னுடைய தூய பக்தருடைய லட்சணத்தை பற்றி சொல்லும் பொழுது திட உறுதியோடு ஒரு முயற்சி செய்து கொண்டே இருப்பார். நம்ம குரு மகாராஜ் பார்த்தீங்கன்னா அவர் திட உறுதியோடு கிருஷ்ண உணர்வை இங்க மூளை முடுக்கல எல்லா இடத்துலையும் பரப்பணுங்கிறதுக்கோசரம் அவரும் செய்யறார், எல்லாரையும் ஊக்கப்படுத்திட்டே இருக்கார். பிளஸ் அவர் லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் பயன்படுத்துறார். நம்ம வந்து யுக்த வைராக்கியான் இதை வந்து நான் 2008 பக்தி சாஸ்திரி படிக்கும் பொழுது நான் இந்த கருத்தை படித்தேன். யுக்த வைராக்கிய கொள்கையை ஆக்சுவலி ஆச்சாரியா தான் கரெக்டாக பண்ண முடியும்னு நான் படித்தேன். பக்தி சாஸ்திரி சிலபஸ்ல இது வருது. நாம் வந்து யுக்த வைராக்கிய கொள்கையை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு இறங்கும் பொழுது நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ஆன்மீக அந்த பக்குவம் நமக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு விலகி போயிடும். அந்த ரிஸ்க் இருக்கு. ஆனா பக்தி சாஸ்திரி சிலபஸ்ல எப்படி போட்டிருக்கோம், யுக்த வைராக்கிய கொள்கையை ஆச்சாரியர் கரெக்டா பண்ண முடியுமா? நம்முடைய குரு மகாராஜ் பார்த்தீங்கன்னா என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வருதோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்துவார். இம்மிடியட்டா அவர் பயன்படுத்துவார். எப்படி கிருஷ்ண உணர்வை பரப்புவது, அதிவேகமாக மக்களுக்கு பரப்புவது, அண்ட் மற்றவர்களையும் அதை வந்து பரப்புமாறு ஊக்குவிட்டே இருப்பார். இது எத்தனை வருஷம்னாலும் அந்த உற்சாகம் குறையாம நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா, உற்சாகம் நிச்சயா தைரியா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. சத்பேர் பக்தி பிரசித்தியதி, பக்தி வளரக்கூடிய 6 நற்குணங்கள் சொல்லிட்டு சில ரூப கோஸ்வாமி நம்மளுக்கு உபதேசாமிரத்துல சொல்றாரு. அதுல ஒன்று என்ன, உற்சாகம். ஸோ கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்கு எப்பொழுதுமே உற்சாகத்தோடு இருக்கார் குரு மகாராஜ். ஆல்வேஸ் உற்சாகம். அந்த உற்சாகம் குறைந்து அந்த மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. அவரு அதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாரு, மற்றவர்களையும் ஊக்குவிச்சுட்டே இருப்பார். இது காரணம் அவர் வந்து எதந்தஷ்ட திருடவிரதாக திட உறுதியோடு முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார் என்னுடைய பக்தர் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன பிரகாரம் நம்முடைய குரு மகாராஜு இதை பண்ணிட்டே இருக்கார். ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியர். எனக்கு தெரிஞ்சது நான் வந்து சொல்றேன். இன்னும் ஒரு சில தெய்வீக குணங்களை நான் நம்மளுடைய குரு மகாராஜுக்கு நான் அதை கண்டுகொண்டேன். கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணா வந்து தக்ஷிணக அப்படிங்கிற ஒரு தெய்வீக குணம் வச்சிருக்காரு. தக்ஷிணகன்னா என்ன, பிரபுபாதர் எப்படி மொழிபெயர்ப்பு கொடுக்குறாருன்னா சிம்பிள் அண்ட் லிபரல். தமிழ்ல சொல்லணும்னா எளிமை மற்றும் இளகிய மனப்பான்மை, தமிழ்ல அப்படி சொல்லலாம். கிருஷ்ணாவுக்கு இந்த தெய்வீக குணம் இருக்கும். எளிமையானவர் கிருஷ்ணா மற்றும் இளகிய மனப்பான்மை. நம்முடைய குரு மகாராஜும் இதே தக்ஷிணகங்கிற இந்த தெய்வீக குணத்தை வைத்திருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் சிஷ்யர்கள் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிடுவாங்க. நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், பெரிய தப்பு பண்ணிடுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் வந்து அவரை தண்டிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவருக்கு தண்டிக்கணும், நீங்க அவரை வந்து இது பண்ணணும், வெளியில் அனுப்பணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்துருக்கேன் குரு மகாராஜ் என்ன பண்ணுவாருன்னா அவர் தண்டிக்க மாட்டார். அவருடைய யாரையுமே அவங்க செய்த தவறுக்கு தண்டிக்குங்கிற ஒரு சுபாவம் கிடையாது குரு மகாராஜ். அவரை என்ன பண்ணுவாராமா வேற ஒரு சேவையில ஈடுபடுத்துவார். வெரி பியூட்டிஃபுல் இது. அதாவது ரீசெண்டா நான் இப்ப 2026 குரு மகாராஜ் வியாச பூஜா புகழாரத்துல இந்த
வாக்கியத்தை எழுதியிருந்தேன். கிருஷ்ண பக்தி வந்து ஹிருதயத்துல உதயம் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் வந்து மிருதுவாயிருமாங்க. ஏன்னா கிருஷ்ணா பல 64 விதமான தெய்வீக குணங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுல ஒன்று வந்து மிருது அப்படிங்கிற ஒரு தெய்வீக குணம் கிருஷ்ணா வச்சிருக்காரு. மிருதுன்னு அர்த்தம், நம்ம சமஸ்கிருத வார்த்தை அது தமிழ்ல நம்ம பயன்படுத்தும். மிருதுனா ரொம்ப மிருதுவான ஹிருதயம் படைத்தவர். ஸோ கிருஷ்ண பக்தி ஹிருதயத்துல உதயம் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிருவாங்க, மிருதுவாயிருவாங்க. அதனால அவரால் மற்றவர்களை தண்டிக்க முடியாது. மற்றவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் தண்டிக்கக்கூடிய மனப்பான்மை வராது. அவர்களை திரும்பவும் வேற ஏதாவது சேவையில ஈடுபடுத்தணும். இது நம்ம குரு மகாராஜ் வந்து நான் நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். நான் இந்த 31 வருஷமா நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். நிறைய பெரிய பெரிய இஷ்யூகளும் வரும். அண்ட் அவர் சிஷ்யர்கள் பெரிய தப்பெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் குரு மகாராஜ் வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? அவர் வேற ஒரு சேவையில் ஈடுபடுத்திடுவார். அவர் தண்டிக்க மாட்டார். நீங்க அவரை வந்து அதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஒருத்தரை கையாளக்கூடிய அந்த சுபாவம் கிடையவே கிடையாது குரு மகாராஜ். இதெல்லாம் வெரி பியூட்டிஃபுல். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது நம்மளுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் ஏதாவது செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு காழ்ப்புணர்ச்சி நம்மளுக்கு வந்துடும். நாம கட்டுடைய ஜீவாத்மா. ஆனா நம்மளோட குரு மகாராஜ் நீங்க பார்த்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சி கொண்டு யாரையுமே ஹேண்டில் பண்ண மாட்டார். அண்ட் அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அவரை மன்னித்து பரவாயில்ல வேற ஒரு சேவையில் ஈடுபடுத்தினார். காரணம் என்ன? இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆன்மீக குரு வந்து கிருஷ்ணருடைய மனப்பான்மையை கிரகித்து கொண்டவர். இம்பார்ட்டன்ட். நீங்க இது பாகவதம் கூட நம்ம கனெக்ட் பண்றோம். இந்த பாகவதத்துல பார்த்தீங்கன்னா ஜெயா விஜயா வந்து கதையை வச்சு தடுத்துருவாங்க சனத்குமார் அவர்களை. அப்ப பகவான் அங்க வந்துருவார் இல்லையா? பகவான் வந்து அப்ப என்ன சொல்லுவாருன்னா, இந்த 2 சேவகர்கள் மாஸ்டருடைய மனப்பான்மையை புரிஞ்சுக்காம நீங்க சிறந்த பிராமணர்களாகிய உங்களை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு அந்தரங்க பிரதிநிதி, பகவானுடைய அந்தரங்க பிரதிநிதி பகவானுடைய மனப்பான்மைக்கு புறம்பா செயல்பட மாட்டார். பகவானோட மனப்பான்மையை அப்படியே கிரகித்து கொண்டு அதே மாதிரி செயல்படுவார். ஸோ எப்படி கிருஷ்ணா வந்து இலகிய மனம் படைத்தவரோ எளிமையானவரோ அதே மாதிரியே நம்முடைய ஆன்மீக குரு இலகிய மனம் படைத்தவர். யாரையும் இப்ப சப்போஸ் இப்ப ஆன்மீக குரு யாரையாவது ஒருத்தரை வந்து தண்டித்து அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்து இந்த மாதிரி பண்ணினாருன்னா தென் கிருஷ்ணருடைய மனப்பான்மைக்கு புறம்பா நடக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா அந்த மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. எப்பொழுதுமே அந்த இலகிய மனப்பான்மையோடு தான் யார் வந்தாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் சரி, அவருக்கு ஒரு சேவை கொடுத்துருவார். காரணம் கிருஷ்ணருடைய மனப்பான்மையை கிரகித்து கொண்டவர். அதுக்கு ஆப்போசிட்டா நடக்க மாட்டார். அதான் அந்தரங்க பிரதிநிதி. நாட் ஈஸிங்க. அந்தரங்க பிரதிநிதிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஜோக்கில், அது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் செய்யறாரு பர்ஃபெக்டா. இத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் எல்லோருடைய தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் உடையவர். அது எனக்கு குறிக்கிறது எக்ஸாக்டா கிருஷ்ணவுக்கு இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணம் நீங்க பார்க்கலாம். வந்து ஒரு தூய பக்தர் எப்படி? தூய பக்தர் தன்னுடைய கிருஷ்ண பக்தினால, கிருஷ்ண பிரேமையினால பகவான் இருக்கக்கூடிய தெய்வீக குணங்களும் அவர்கிட்ட வந்து சேருது. சைத்தன்ய சரிதாமத்தில் இதை படிக்கிறோம் இல்லையா? 26 டிவைன் குவாலிட்டிஸ், 26 தெய்வீக குணங்கள் வந்து ஒரு தூய பக்தர்கிட்ட வந்து சேருதுன்னு நம்ம சைத்தன்ய சரிதாமத்தில் படிக்கிறோம். இப்போ பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக குணம் வந்து க்ஷமாசீலா. க்ஷமாசீலான்னு என்ன அர்த்தம்? எல்லோரையும் மன்னிக்கக்கூடியவர். எப்படி? எல்லோரையும் மன்னிக்கக்கூடியவர். அதே மாதிரிய நம்மளுடைய ஆன்மீக குரு எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் உடையவர். இது வெரி பியூட்டிஃபுல்ங்க. இதை வந்து பிற்காலத்துல வரக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு இலகிய மனப்பான்மை உடையவர் நம்முடைய குரு. ஓகே, தென் அவர் வந்து
நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தூய பக்தர் எப்படி பகவான் கிருஷ்ணாவுக்கு கம்ப்ளீட்டா சரணாக இருந்தார். ஒரு தடவை பேரெல்லாம் வேண்டாம், ஒரு மாதாஜி வந்து நம்மளுடைய குரு மகாராஜிட்ட போய் கேட்டாங்க, குரு மகாராஜ் இது வந்து எப்போ நடந்ததுன்னா 2008 குரு மகாராஜுக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்தது. 2009 2010 அந்த பீரியட்ல ஒரு மாதாஜி போய் குரு மகாராஜிட்ட கேட்குறாங்க, குரு மகாராஜ் நீங்க எப்பொழுது எழுந்திருச்சு நடப்பீங்க, எப்பொழுது எழுந்திருச்சு நடப்பீங்க. குரு மகாராஜ் சைலண்டா இருந்தார், ஒண்ணுமே சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப அதே மாதாஜி வந்து திரும்ப அதே கேள்வியை கேட்குறாங்க குரு மகாராஜ்கிட்ட, நீங்க எப்பொழுது எழுந்திருச்சு நடப்பீங்க. அப்பயும் ஒண்ணுமே சொல்லலாம். குரு மகாராஜ் பார்த்தீங்கன்னா வெரி கிரேவ்னு என்ன அர்த்தம்னா, வெளிப்புற ரீதியா அவர் வந்து ஜோக் பண்ற மாதிரிலாம் இருக்கும், ஆனா உள்ளூரை பார்த்தீங்கன்னா பயங்கர ஆழமான தன்மை உடையவர். இது வந்து பக்தருடைய தெய்வீக லட்சணங்கள்ல ஒன்று. அது சைத்தன்ய சரிதாமிரத்தில் படிக்கிறோம். உள்ளூரை வந்து ரொம்ப ஆழமானவர், அதை அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது. நம்ம வந்து ரொம்ப சீரியஸா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேலோட்டமா ஒரு ஜோக் பண்றது அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆழமான அந்த தன்மையை சீரியஸ் பக்தர்கள் அதை கண்டுபிடிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. குரு மகாராஜ் சைலண்டா இருக்காரு, ஒன்றும் சொல்லல. 3ஆம் தடவை அந்த மாதாஜி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் கேட்கறாங்க, குரு மகாராஜ் நீங்க எப்பொழுது எழுந்திருச்சு நடப்பீங்க. குரு மகாராஜ் ஆன்சர் பண்றாரு. இது எனக்கு அவருடைய குரு மகாராஜுடைய பர்சனல் சர்வன்ட் இதை எனக்கு சொன்னார். என்ன சொன்னாராம் குரு மகாராஜ், எப்போ கிருஷ்ணா எழுந்திருச்சு என்னை நடக்க வைப்பாரோ அப்ப நான் எழுந்திருச்சு நடப்பேன். அவ்வளவு ஸ்ட்ராங் ஆன்சர் தெரியுமா? இது சாதாரண ஒரு ஆன்சர் இல்லைங்க, இதுல இருந்து ஏகப்பட்ட பாடங்கள் நம்ம கத்துக்கலாம். எப்போ கிருஷ்ணா என்னை எழுந்திருச்சு நடக்க வைப்பாரோ அப்பொழுது நான் எழுந்திருச்சு நடப்பேன் அப்படின்னு. இது என்னது அப்படின்னா, பிரபுபாதர் வந்து நீங்க மார்க்கினேன் பாகவத தர்மான்னு ஒரு வங்காள கவிதை பாடினார் பிரபுபாதர். அதுல பிரபுபாதர் வந்து நாச்சாவ் நாச்சாவ் அப்படின்னு சொல்லுவார். அதுல என்ன சொல்லுவாருன்னா, நான் உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு கை பொம்மை, நீங்க என்னை எப்படி வேணா நீங்க என்னை ஆட்டலாம் அப்படின்னு பிரபுபாதர் பாடுறாரு கிருஷ்ணாவை நோக்கி. இதை வந்து அந்த கப்பல்ல போகும்பொழுது இந்த பாட்டை எழுதுறாரு மார்க்கினியன் பாகவத தர்மம். நான் உங்க கையில இருக்கக்கூடிய சிம்பிளி கை பொம்மை, நீங்க எப்படி வேணா என்னையும் பயன்படுத்தலாம், என்னை ஆட்டலாம் அப்படின்னு படுறாரு. அதே மனப்பான்மையை நம்ம குரு மகாராஜ் கிரகித்து கொண்டிருக்காரு. பிரபுபாதருடைய அதே மனப்பான்மைய குரு மகாராஜ் வச்சிருக்காரு. அதனாலதான் இந்த மாதாஜி கேட்ட உடனே 2 தடவை அமைதியா இருக்காரு, ஒன்றும் சொல்லல. அவர் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழமான தன்மைய அவ்வளவு சீக்கிரம் வெளியில் விட மாட்டார். 3ஆம் தடவை இந்த மாதாஜி கேட்ட உடனே ஆன்சர் பண்றாரு, எப்ப கிருஷ்ணா என்னை எழுந்திருச்சு நடக்க வைப்பாரோ அப்படி எழுதிட்டாரு. இது என்ன அர்த்தம்னா, எதா ததாவா விததாவது லம்படோ மத்பிராண நாதஸ்து சயேவ நாபரான்னு பாடுறோம் இல்லையா சிக்ஷாஷ்டகத்துல, அந்த லைன் குரு மகாராஜ் அதை அப்படியே கிரகித்து கொண்டிருக்கார். எதா ததாவா விததாவது லம்படோன்னு என்ன அர்த்தம், நீங்க கருணை கொடுத்தாலும் சரி, கருணை கொடுக்காவிட்டாலும் சரி, என்னுடைய பிராணநாதர் நீங்க தான், கண்டிஷன் எதுவும் போடாத என்னுடைய பிராணநாதர் நீங்க தான் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு பாடுறார் சிக்ஷாஷ்டகத்துல. இதை குரு மகாராஜ் இந்த மனப்பான்மையை வைத்துக் கொண்டிருக்கின்றார். இவ்வளவு இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வீல் சேர்ல உட்காந்துருக்கார், எவ்வளவு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஆனா அவர் வந்து கிருஷ்ணா என்ன விரும்புகிறோ செய்யட்டும், நான் இதுக்குள்ள நான் எவ்வளவு சைத்தன்ய மகாபிரபு புகழ பறக்க முடியுமோ அவ்வளவு பண்ணுவேன் இந்த சூழ்நிலையில. நம்ம எல்லாரும் சம்டைம்ஸ் சூழ்நிலை எனக்கு சரியில்லை, எனக்கு சூழ்நிலை சரியா அமையல, நான் கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்கு எனக்கு சூழ்நிலை சரியா அமையல, இல்லது என்னால பிராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம வந்து புகார் சொல்லுவோம். ஆனா குரு மகாராஜ் எப்படின்னா, எனக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ அந்த சூழ்நிலைக்குள்ள பெஸ்ட் மேக்சிமம் நான் கிருஷ்ணனுடைய புகழ பரப்புவேன், சைத்தன்ய மகாபிரபு புகழ பரப்புவேன், அதை செஞ்சு காமிக்கிறார். ரைட், சிம்பிளி கிருஷ்ணரை டிபெண்ட் பண்ணியிருக்கார், சார்ந்து இருக்கார், அது என்ன செய்யறாரோ அதை செய்யட்டும். ஸோ இதெல்லாம் வந்து அற்புதமான நம்முடைய ஆன்மீக குரு வந்து இந்த குணங்களை எல்லாம் நாம் கண்டுபிடிக்கணுங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவருடைய நடத்தையிலிருந்து. ஒரு தடவை 1980-81 அந்த பீரியட்ல மாயாப்பூர்ல வந்து அப்பெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து இந்த யூபிஎஸ்லாம் கிடையாது, யூபிஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கரண்ட் போச்சுன்னா கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு யூபிஎஸ் பேட்டரி மாதிரி வச்சுருக்கோம்.
இப்ப எல்லாம் இருக்கு, அது டக்குன்னு அது ஸ்டோர் ஆயிக்கும், கரண்ட் போகாது. அன்இன்டரப்டட் பவர் சப்ளை, பவர் வந்து தொடர்ந்து வர்றதுக்கு. அந்த காலத்துல 80 81 எல்லாம் அந்த யூபிஎஸ் எல்லாம் கிடையாது. நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். ஸோ அப்போ வந்து குருமராஜ் வந்து கம்ப்யூட்டர்ல ரொம்ப நேரம் வந்து டைப் பண்ணிட்டே இருந்தார். அவங்க இஸ்கானுக்கு நிறைய சேவை செய்கிறார் இல்லையா, ஸோ அது சம்பந்தமா நிறைய ஜிபிசியில் நிறைய இமெயில்ஸ்லாம் அவர் ஆன்சர் பண்ணணும். ஸோ அவர் வந்து ரொம்ப நேரமாக கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிட்டு இருந்தார். அவங்க அப்போ இந்த யூபிஎஸ் கிடையாது. இது எனக்கு ஒரு மூத்த பக்தர் எனக்கு இதை சொன்னார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஃப்ளக் பாயிண்ட்ல வந்து இந்த கம்ப்யூட்டருடைய இதை வந்து சொருகியிருக்காங்க. அப்போ இந்த குருக்குல குழந்தைகள் மாயப்பூர்ல சின்ன குழந்தைகள் இல்லை 5 6 வயசு குழந்தைகள் அவங்கெல்லாம் வந்து கூச்சி கூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி கூச்சி கூச்சி விளையாடிட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, இந்த வயரை காலால் தட்டிடுறாங்க. அப்படி தாண்டி தாண்டி போகும்பொழுது கம்ப்யூட்டர் அந்த வயர் வந்து பிளக் பாயிண்ட்ல குத்தி இருக்கு, அதை காலில் தட்டிடுறாங்க. தட்டின உடனே கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா யூபிஎஸ் கிடையாது. ரொம்ப நேரம் அடிச்சுது, கம்ப்யூட்டர்ல அடிச்சது எல்லாமே போயிடுச்சு. எப்படி இருக்கும், யோசிச்சு 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 அடிச்சிருக்காரு. ஜிபிசிக்கு இமெயில் போடுறதுக்கு வந்து ரொம்ப வெரி பிக் இதெல்லாம் வந்து போடுறாரு, இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் எல்லாம் அது டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே போயிடுச்சு. இந்த குழந்தைகள் வந்து ஜஸ்ட் அப்படி குதிச்சு குதிச்சு விளையாடும் போது வயர் எடுத்துடுறாங்க. குருமராஜ் வந்து என்ன பண்றாரு, மைல்டா கட்டிக்கிறார். மைல்டா என்ன சொல்றாரு, ஏன் இப்படி வயரை இழுத்துட்டீங்களே, எல்லாம் அடிச்சதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு மைல்டா சொல்றாரு. தான் திரும்பவும் குருமராஜ் வந்து இந்த பிளக் பாயிண்ட்ல வயரை குத்தி திரும்பவும் டைப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி டைப் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அடுத்த ரூம்ல அழுகக்கூடிய சவுண்டு கிடைச்சாங்க. குழந்தைகள் அழக்கூடிய சவுண்டு கிடைச்சாங்க. உடனே இவர் எழுந்திரிச்சு போறாரு அடுத்த ரூமுக்கு யார் அழறாங்கன்னு பார்த்தா இந்த குருகுல குழந்தைகள் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா மைல்டா அவர் கேட்டார், ரொம்ப மைல்டா, இப்படி குடிச்சு இப்படி வயரை இழுத்துட்டீங்களே, எல்லாமே அடிச்சதெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைல்டா கேட்டதுக்கு அவங்க குழந்தைகள் குருகுல குழந்தைகள் அழ ஆரம்பிச்ச உடனே குருமராஜ் என்ன பண்ணாரு, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டாரு. அந்த குருகுல குழந்தைகளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, நீங்க எல்லாரும் சைத்தன்ய மகாபிரபுடைய சோல்ஜர்ஸ், சைத்தன்ய மகாபிரபுடைய வீரர்கள், அதை நான் மறந்துட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாங்க. இது சாஷ்டாங்கமான இந்த குருகுல குழந்தைகளுக்கு நமஸ்காரம் பண்ணதை பார்த்த உடனே அந்த குழந்தைகள் இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். குருமராஜுக்கு நமஸ்காரம் பண்றதை கேட்டுட்டு இதை அவருக்கு ஒரு மூத்த பக்தரை கிட்ட சொன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, அவர் நிரகங்காரக, இந்த பொய் அடையாளம் இல்லை. இந்த அடையாளத்தை பிடிச்சிட்டு நான் சன்னியாசி, நான் குரு அப்படிங்கிற அந்த அடையாளம்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து சைத்தன்ய மகாபுருடைய சோல்ஜர்ஸ், நீங்க உங்களை போய் நான் வந்து லைட்டா கடிந்து சொல்லிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நமஸ்காரம் பண்றாங்க. இது வெரி டிஃபிகல்ட்டுங்க இதெல்லாம். இந்த மாதிரி அதனாலதான் எளிமை, இந்த அடையாளங்களை அணைத்துக் கொள்ளும் பொழுது எளிமை போயிடும், எளிமை தூரமா போயிடும், கர்வம் வந்துடும். இதெல்லாம் அற்புதமான கொள்கைங்க. குருமராஜ் பார்த்தீங்கன்னா எத்தனை அடையாளங்களை வச்சுட்டு இருந்தாலும் அந்த அடையாளத்தை அணைத்துக் கொள்ள மாட்டார். அதனாலதான் அவரால் எளிமையா நடக்க முடியறது எல்லா சூழ்நிலைகளும். இது வந்து நாம் அவர்கிட்ட கற்றுக்கணும். ஏன்னா சிஷ்யருடைய கடமை ஆன்மீக குருவுடைய தெய்வீக நடத்தைய பார்த்து கற்றுக்கணும் தன் வாழ்க்கையில். அதுக்குதான் அவர் ஆச்சாரியா நடந்து காமிக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு லீலை. அண்ட் ஒரு தடவை குரு மகாராஜ் வந்து தன்னுடைய சர்வெண்ட்டை பார்த்து, பர்சனல் சர்வெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டாரோன்னா, பிரபுபாதர் வந்து ஆல்மோஸ்ட் தன்னுடைய 85% சொற்பொழிவுகளிலும் அவர் சொல்லிட்டே இருக்கார். பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நாம் இந்த உடல் அல்ல, நாம் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். பிரபுபாதர் சொல்றார், எஸ் 85% மேல இருக்கிற சொற்பொழிவுகள் சொல்றார். குருமராஜ் இதை கேட்கிறார் சர்வெண்ட்டை பார்த்து. எதுக்கோசரம் பிரபுபாதர் இதை சொல்றாரு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இந்த சர்வெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. தென் உடனே குருமராஜ், நீங்களே சொல்லிடுங்க, எதுக்கோசரம் பிரபுபாதர் இப்படி
எல்லா சொற்பொழிவுகளும் சொல்லிட்டே இருக்காரு, நாம் இந்த உடல் அல்ல, நாம் ஒரு ஆத்மா அப்படிங்கிறது. நீங்களே சொல்லியிருக்காரு. என் குருமராஜ் சொல்றாராமா, எதுக்குன்னா பிரபுபாதர் நான் இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் சொல்றாரு. அவ்வளவு பணிவுங்க, அவ்வளவு பணிவு தன்னுடைய சிஷ்யர்கிட்ட இந்த மாதிரி சொல்றாரு. பிரபுபாதர் நான் இந்த உபதேசத்தை புரிஞ்சுக்கணும், நாம் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா அப்படிங்கிறத, இந்த உபதேசத்தை நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் பிரபுபாதர் இத்தனை தடவை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விளக்கத்தை தன்னுடைய சர்வன்ட்ட சொல்றாரு. நார்மலி நம்ம சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம். அந்த இதெல்லாம் நம்ம பிரஸ்டீஜ் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு எளிமை, அவ்வளவு பணிவு, வெரி பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி, ரைட்? ஸோ ஒரு தடவை இங்கே குரு மகாராஜ் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். 2009 கோயம்புத்தூருக்கு அங்கே ஆரிய வைத்திய ஃபார்மசியில் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நமக்கு இங்கே குரு மகாராஜ் ரூம் இருக்குது நம்ம ஆசிரமத்துக்குள்ள. அந்த குரு மகாராஜ் ரூமில் அவர் அங்கே இருக்கும்பொழுது மகாவராவ் என்ன சொன்னாருன்னா, நைட்டு 2 பக்தர்கள் கூட இருக்கணும். ஏன்னா அவருக்கு நைட்டு நிறைய திடீர்னு சேவை செய்ய வேண்டியிருக்கும், சுற்றுலா செய்ய வேண்டியிருக்கும். அதனால் 2 பக்தர்கள் யாராவது டேர்ன் பேசிஸில் 2 பேர் இருக்கணும். அப்போ எனக்கு ஒரு நாள் சேவை கொடுத்தாங்க நைட்டு. அந்த 2 பக்தர்கள் நைட்டு தூங்காமல் குரு மகாராஜை பார்த்துட்டு இருக்கணும். அவர் ஏதாவது கேட்டாருன்னா அதுக்கு உடனே பண்ணணும், அந்த மாதிரியா. அப்போ எனக்கு ஒரு நாள் எனக்கு கொடுத்தாங்க இந்த சேவை. ஸோ நான் கூட அவர் கூட இருந்தேன் நைட்டு. அப்போ நான் என்ன பார்த்தேன்னா, தூங்கிட்டு இருக்கார் குரு மகாராஜ், நடுவில் திடீர்னு கிளிக்கரை கிளிக் பண்ணுறாரு. நடுவில் பாதி தூக்கத்தில் திடீர்னு கிளிக்கர் பக்கத்திலே வச்சுட்டு இருக்காரு, கிளிக்கரை கிளிக் பண்ணுறாரு. இதை நான் கண் கூட நான் இதை பார்த்தேன். நம்ம என்ன படிக்கிறோம் பக்தி சுவாமி சிந்துல, நாமகானி சதா ருச்சி, ரைட்? தூய பக்தர் எப்படி நாமம் மேல, கிருஷ்ணனுடைய நாமம் மேல சதா ருச்சி, எப்பொழுதும் ருச்சி அவன் நாமம் மேல. இதை நம்ம குரு மகாராஜ் இப்ப கூட ரீசெண்ட் மெசேஜ்ல எல்லாருக்கும் மெயில்ல வந்திருக்கும், நான் எப்பொழுதுமே ஜபம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எந்த சேவை செஞ்சாலும் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் வெளிப்படையா நமக்கு எல்லாருக்கும் எழுதியிருக்காரு. காரணம், அவருக்கு நாமம் மேல அவ்வளவு ருச்சி. அது நான் கண்கூட அதை பார்த்தேன். பாதி தூக்கத்துல கிளிக்கரை கிளிக் பண்றாரு. எவ்வளவு ஆழமாக அவர் நாமத்தில் திளைக்கின்றார் அப்படிங்கிறது நாம் எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். அண்ட் ஒரு பக்தர் ஒரு தடவை, ஒரு மூத்த பக்தர் குரு மகாராஜ்கிட்ட, அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தீட்சை எடுக்க போறார். தீட்சை எடுக்க போகும்பொழுது குரு மகாராஜ் அந்த பக்தர்கிட்ட கேட்கிறார், இந்த சிஷ்யர்கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன ப்ராப்ளம், எது சவாலா இருக்கு, எது உனக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு அப்படின்னு இந்த கேள்வி கேட்கிறார். அப்ப எல்லாம் பர்சனலா இன்டர்வியூ பண்ணுவார். எனக்கு தீட்சை எடுக்கும் போதெல்லாம் பர்சனலா எனக்கு இன்டர்வியூ பண்ணியிருக்கார் குரு மகாராஜ். அப்ப இன்டர்வியூ பண்ணும்போது இந்த கேள்வி கேட்கிறார், உனக்கு எது சவாலா இருக்கு, மிகவும் சவாலா இருக்கிறது எது அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த மூத்த பக்தர் என்ன ஆன்சர் பண்றாருன்னா, குரு மகாராஜ் எனக்கு மிகவும் சவாலா இருக்கிறது என்னுடைய மைண்டு தான், என்னுடைய மனம் தான் அப்படின்னு அவர் ஆன்சர் பண்றாரு. அந்த மூத்த பக்தர் என்கிட்ட இதை ஷேர் பண்ணார். குரு மகாராஜ் அதுக்கு பதில் சொன்னாராமா, என்ன சொன்னாராமா, ஓ மைண்டா, மைண்டை கட்டுப்படுத்துவதுதான் உனக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கா, இட்ஸ் ஒன்லி a small problem அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்றாரு. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மனசோ வேகம், மனசோ வேகம்னு படிக்கிறோம். மனம் பூர்வ வரக்கூடிய தூண்டுதல் தான் மிகப்பெரிய தூண்டுதல். மனப்பரம் காரணம் ஆமனந்தி இல்லையா, மனம்தான் மிகப்பெரிய காரணம்னு படிக்கிறோம். இந்த மனசுல இருந்து வரக்கூடிய விதவிதமான எண்ணங்களை ஹேண்டில் பண்றதுதான் நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு, கட்டுண்ட ஜீவாத்மா பாகிய நமக்கு. ஆனா குரு மகாராஜ் என்ன ஆன்சர் பண்ணாராமோ, ஆன் த ஸ்பாட் டக்குன்னு ஆன்சர் பண்றாரு. கண்ட்ரோலிங் தி மைண்ட், இட் இஸ் ஒன்லி a small problem. மனதை கட்டுப்படுத்துவதா, இது ஒரு பெரிய, இது சின்ன ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் காரணம் எப்படின்னா, கிருஷ்ண உணர்வில் மூழ்கி இருப்பதால் மனதை கட்டுப்படுத்துவதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்டே அல்ல.
நாம் கிறிஸ்துவ உணர்வில் நிலை பெறாததுனால நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சவாலா இருக்கு. மனசை கட்டுப்படுத்துவதெல்லாம் பெரிய சவாலா இருக்கு. கிறிஸ்துவ உணர்வு வந்தாச்சு, நான் மனசை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நெசசிட்டி இல்லை, அவசியம் இல்லை. அவர் அந்த மாதிரி ஒரு பக்தர் பர்சனாலிட்டி. சரிங்களா? இன்னொரு லீலை மாயாப்பூர்ல எகைன் 1980 அந்த பீரியட்ல அப்பெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ்லாம் வந்து நிறைய நம்ம பக்தர்கள் மேல, இஸ்லாம் பக்தர்கள் மேல நிறைய கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி அவங்களுக்கு பயங்கர பொறாமை. நம்ம பிரச்சாரம் நிறைய பண்றோம்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு தடவை போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம இஸ்லாம் பக்தர்கள் மேல இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு போய் பக்தர்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாக்அப்ல போட்டாங்க. இது 1980 அந்த பீரியட்ல நடந்தது. லாக்அப்ல போட்டாங்க. லாக்அப்ல பக்தர்களை எல்லாம் கொண்டு போய் போட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே குருமராஜ் நீங்க பார்க்கணும், அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருப்பாருன்னு 6 அடிக்கு மேல அப்படி ஆஜானு பகவா இருப்பார். அண்ட் வந்தாருனாலே ஒரு அட்மாஸ்பியரே, அந்த சூழ்நிலையே மாறிடும். அவர் வந்து குருமராஜ் வந்து இந்த நியூஸ் அவருக்கு வருது, பக்தர்களை வந்து லாக்அப்ல போட்டாங்க அப்படின்னு சொன்ன ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காரு. இதுவும் எனக்கு ஒரு மூத்த பக்தர் இதை எனக்கு ஷேர் பண்ணார். ரொம்ப மூத்த பக்தர் எனக்கு சொன்னாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. குருமராஜ் என்ன பண்றாராமா, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சப் இன்ஸ்பெக்டருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாராம். சப் இன்ஸ்பெக்டருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, தயவு செய்து இந்த பக்தர்கள் எந்த தப்பும் பண்ணலைங்க, அவங்க ஜஸ்ட் சைத்தன்ய மகாபிரபுவோட புகழ பரப்புறாங்க, அவங்க எந்த ஒரு சமூகத்துக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்க மாட்டாங்க, தயவு செய்து நீங்க அவங்களை ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவர் வேண்டி கேட்கிறாராம சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு. குருமராஜ் இந்த மாதிரி பண்ண உடனே சப் இன்ஸ்பெக்டர் விலை வெளுத்து போயிட்டாராம். விலை வெளுத்து போய் உடனே லாக்அப் ஓபன் பண்ணி எல்லா பக்தர்களையும் கூட்டிட்டு போங்க விட்டுட்டாராம். இது நடந்ததுங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு போய் நமஸ்காரம் பண்றாரு. அவ்வளவு எளிமை, அவ்வளவு அந்த பொய் அகங்காரத்தை அணைத்துக் கொள்ளாத ஒரு ஆன்மீக குரு நம்முடைய குருமராஜ். ஸோ இன்னும் ஒரே ஒரு இது, அதோட நான் முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. ஸோ ஒரு தடவை குருமராஜுக்கு பர்சனல் சர்வீஸ் இங்கே வந்துருக்கும்போது, கோயம்புத்தூருக்கு வந்துருக்கும்போது எனக்கு பர்சனல் சர்வீஸ் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ என்ன சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா, அவருக்கு வந்து பிரசாதம் வந்து பக்தர்கள் வந்து சர்வெண்ட் வந்து ஸ்பூன்ல கொடுப்பாங்க. அப்படி ஸ்பூன்ல கொடுக்கும் பொழுது நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு என்ன சர்வீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, நான் ஒரு பிளேட்டை வந்து அவர் கீழே வச்சுக்கணும். அவருக்கு வந்து ஸ்பூன்ல அப்படி கொடுக்கும் பொழுது கீழே எல்லாம் சிந்தும். ஸோ அப்போ கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு நான் பிளேட்டை வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கணும். அவர் கை, குருமராஜோட கை எங்கெங்கெல்லாம் போகுதோ நான் அதை வந்து கவனித்து பிளேட்டை கொண்டு போகணும். தென் கூடவே வந்து அவர் எத்தனை ஸ்பூன் சாப்பிட்றார் பிரசாதம் அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணி சத்தமா சொல்லணும். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லணும், குருமராஜுக்கு காதுல விழுற மாதிரியா. ஸோ ஒரு சைடு பிரசாதம் கீழே விழாம நான் வந்து பிளேட்டை வந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். அதே சமயத்துல அவர் எத்தனை ஸ்பூன் சாப்பிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுட்டு 1 2ன்னு சொல்லணும். கடைசியில பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்பார், எத்தனை ஸ்பூன் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்பார். நான் அது எனக்கு கொஞ்சம் திணறினேன் நான். ஏன்னா ஒரு சைடுல நான் வந்து என்னுடைய கவனம் பிளேட்டை கொண்டு போயிட்டே இருக்கணும், பிரசாதம் கீழே விழாம இருக்கு. அதுல என்னோட கவனம் இருக்கும்போது கூடவே நான் வந்து அவர் எத்தனை ஸ்பூன் சாப்பிட்டுக்காருன்னு சொல்லிட்டு அதையும் நான் கணக்கெடுத்துக்கணும். கொஞ்சம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கடைசியில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னை பார்த்து கேட்டார், எத்தனை ஸ்பூன்? இத்தனை ஸ்பூன் சொன்னேன். அப்புறம் நான் எதுக்கோசரம் இதை கேட்கறாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவருடைய குருமராஜ் ரூம்ல இருந்து ஜெகநாதரை தரிசனம் பண்றதுக்கு அவர் ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு போவார். 2 பக்தர்கள் 3 பக்தர்கள் பிடிச்சிப்பாங்க. அவர் வந்து மெதுவாக ஸ்டெப் எடுத்து அப்படி போவார். எகைன் என்னுடைய சர்வீஸ் என்னன்னா, கூடவே நான் போகணும், எத்தனை ஸ்டெப் வைக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் கணக்கெடுத்து சொல்லணும். 1 2 3 சத்தமாக சொல்லிட்டே வரணும். திரும்பி அதே மாதிரி வரும்பொழுது ரூமுக்கு வர்ற வரைக்கும் நான் கணக்கெடுத்து சொல்லணும்.
நான் கடைசியில எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நான் இவ்வளவு தடவை அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் நான் அவரோட சர்வன்ஸ்கிட்ட கேட்டேன், எதுக்கோசரம் இதை கேட்கறாரு குரு மகாராஜ், எத்தனை ஸ்பூன் சாப்பிட்டேன், எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சேன்னு சொல்லிட்டு எதுக்கோசரம் கேட்கறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த சர்வன்ட் என்கிட்ட ஆன்சர் பண்ணார். என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிடும்போது ஒரு ஹரே கிருஷ்ணா வந்து சொல்றாரு, ஒவ்வொரு ஸ்பூன் பிரசாதம் சாப்பிடும்பொழுது ஒரு ஹரே கிருஷ்ணா வந்து சொல்றார், அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் பொழுதும் ஒரு ஹரே கிருஷ்ணா வந்து சொல்றாரு. அண்ட் இத்தனை தடவை அவர் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கார், இத்தனை ஸ்பூன் பிரசாதம் போயிருக்கு அப்படின்னு நம்பர் சொன்ன உடனே குரு மகாராஜ் வந்து இன்னொரு சிஸ்டர் இருக்கார், அவர்கிட்ட வந்து அந்த நம்பரை சொல்லி கிளிக் பண்ணு வச்சுருவார். அவ்வளவு தடவை ஹரே கிருஷ்ணா வந்து நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கிளிக் பண்றாரு. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எகைன் அவர் வந்து நீங்க அவ்வியர்த்த காலத்துவம்னு நம்ம படிக்கிறோம். அவ்வியர்த்த காலத்துவம்னா என்ன? ஒரு தூய பக்தர் வந்து காலத்தை வீணடிக்க மாட்டார். வியர்த்தம்னா என்ன? வியர்த்தம்னா வேஸ்ட் பண்றது, அவ்வியர்த்தம்னா காலத்தை வேஸ்ட் பண்ண மாட்டார் தூய பக்தர். அவர் வந்து குரு மகாராஜ் இப்படிப்பட்டவர். அவர் வந்து ரீசன்ட் மெயில் எழுதியிருக்காரு, 16 மாலை ஜபம் பண்றது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, ஈஸியா ஒருத்தர் முடிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனா நமக்கெல்லாம் அதை ததிக்கணும் தான் போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அவர் சர்வ சாதாரணமா காலத்தை வீணடிக்கிறது இல்லை, கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றதுலயே ஸ்டெப்ஸ் எடுக்கும் பொழுது, ஸ்பூன் பிரசாதம் சாப்பிடும் பொழுது கூட ஹரே கிருஷ்ணா சொல்றாரு. அப்படிப்பட்ட அற்புதமான நம்முடைய குரு மகாராஜ். ஸோ லாஸ்ட் அதோட நான் முடிச்சிடறேன். நம்ம வந்து குரு மகாராஜுக்கு பிரணாம மந்திரம் சொல்லுவோம். ரெண்டாவது பிரணாம மந்திரம் என்னன்னா, ரெண்டாவது பிரணாம மந்திரம் 1998 வந்து மாயப்பூர் நான் இப்போ வியாச பூஜா அட்டன் பண்ண போயிருந்தேன். அப்போதான் அந்த ரெண்டாவது பிரணாம மந்திரத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஓப்பனாக வந்து மைக்கில் வந்து சொன்னாங்க, ரெண்டாவது பிரணாம மந்திரத்தை எல்லோரும் திரும்பி சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நானும் இருந்தேன். நம ஆச்சாரிய பாதாய நித்தாய கிருபப்பிரதாயினி கௌரகத தாமதாய நகர கிராமதாரிணி. ரெண்டாவது பிரணாம மந்திரம். நார்மலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிரணாம மந்திரம் தான். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரபுபாதருக்கு 2 பிரணாம மந்திரம், பக்தி சந்திர தாக்கூருக்கு 4 பிரணாம மந்திரம். ஸோ நம்முடைய குரு மகாராஜுக்கு ரெண்டாவது பிரணாம மந்திரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 1998. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா நித்தாய் கிருப பிரதாயினி, இது நான் ஒரு தடவை குரு மகாராஜுடைய வியாச பூஜை புகழாரத்தில் இது எழுதியிருந்தேன். நித்தாய் கிருப பிரதாயினா நித்யானந்த பிரபுவுடைய கிருப்பையை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். நித்தாய் கிருப பிரதாயினா நித்யானந்த பிரபுவை கிருபை கருணையை கொடுப்பவர், விநியோகம் செய்பவர். இந்த நித்யானந்த பிரபு எப்படின்னா, ஒரு பிரபுபாதருடைய மூத்த சீடர் கூட இது சொல்லியிருந்தார். குரு மகாராஜ புகழாரம் பண்ணும்போது அவர் சொன்னார், பிரபுபாதருடைய மூத்த சீடர் நித்யானந்த பிரபு எப்பொழுதும் மாஸ் லெவல்ல எல்லாரையும் விடுவிப்பார், கூட்டம் கூட்டமா பக்தர்களை விடுவிப்பார். காரணம், நித்யானந்த பிரபுவுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க, யார் நல்லவர் யார் கெட்டவர்னு தெரியாதவங்க நித்யானந்த பிரபு. காரணம், அவர் எப்பொழுதுமே கௌரவ பிரேமையிலேயே ஆழ்ந்திருக்கிறதுனால அவர் கண்ணுக்கு தெரியாதவங்க, இவர் நல்லவர் இவர் கெட்டவர். அதனால கூட்டம் கூட்டமா அவர் வந்து விநியோகிப்பார் கௌரவ பிரேமையை. நித்யானந்த பிரபு அந்த மாதிரி. சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னா பெரிய பெரிய பண்டிதர்களை வந்து அவர் வந்து விடைத்தார். நீங்க ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, இந்த பக்கம் சார்வபௌம பட்டாச்சாரியா, இந்த பக்கம் பிரகாசானந்த சரஸ்வதி, இந்த மாதிரி பெரிய பெரிய பண்டிதர்களை மீட் பண்ணி சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னுடைய கருணையை வழங்கினார். ஆனா நித்யானந்த பிரபு கூட்டம் கூட்டமா வந்து விநியோகம் செய்வார் கிருஷ்ண பக்தியா. அப்ப பிரபுபாதரோட ஒரு மூத்த சீடர் வந்து குரு மகாராஜுக்கு புகழாரம் சொல்லும் பொழுது இதை விளக்கம் கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு பிரணாம மந்திரம் கொடுத்துருக்காங்க, நித்தாய் கிருப பிரதாயினேன்னு. இந்த பிரணாம மந்திரம் கரெக்டான பிரணாம மந்திரம் தான். ஏன்னா இந்த கரெக்டான பிரணாம மந்திரத்துக்கு தகுந்தாற் போல நீங்களும் கூட்டம் கூட்டமா பக்தர்களை வந்து கிருஷ்ண உணர்வுக்குள்ள கொண்டு வர்றீங்க நீங்க. அதனால உங்களுக்கு சூட்டபிள் பிரணாம மந்திரம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பிரபுபாதரோட மூத்த சீடர் புகழாரம் செய்தார். உங்களுக்கு திரும்ப சொல்றேன். அதாவது குரு மகாராஜ் இப்ப பார்த்தீங்கன்னா 50,000 சிஷியர்களுக்கு மேலேயே போயிட்டார். அதாவது அது மட்டும் இல்ல, கூட்டம் கூட்டமா வந்து கிருஷ்ண பக்திய பக்தர்களுக்கு விநியோகம் செய்யறதுல அவர் சளைக்க மாட்டார், செஞ்சுட்டே இருக்கார். இது எப்படி நித்யானந்த பிரபு பண்ண மாதிரியே. அதனால நித்தாய் கிருப பிரதாயினேன்னு சரியான பிரணாம மந்திரம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் தான் நீங்க நடந்துட்டு இருக்கீங்கன்னு
பிரபுபாதர் ஒரு மூத்த சீடர் புகழ ஆரம்பிச்சார். இப்படியாக நம்முடைய குரு மகாராஜ் வந்து இப்படி பியூட்டிஃபுல் பல 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 தெய்வீக குணங்களை நிரம்பியவராக இருக்கார். இதையெல்லாம் நாம் அவ்வப்பொழுது நினைவு கூறணும். அப்பொழுது நமக்கு ஆன்மீக குரு மேலே, நம்ம குரு மகாராஜ் மேலே மதிப்பு மரியாதை எல்லாம் ஏற்படும். அண்ட் அதே மாதிரிய நற்குணங்களை நாமும் வளர்த்துக் கொள்ளணும்னு. அதான் ஒரு தகுதி வாய்ந்த சிஷ்யர்னா அப்படி தகுதி வாய்ந்த சிஷ்யர் அப்படின்னா ஆன்மீக குரு எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கட்டும். ஸோ நாமும் இதை அவற்றிலிருந்து இதை கற்றுக்கொள்ளணும். ஓகே, நான் இங்கே முடிச்சுக்கிறேன். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஹரே கிருஷ்ண பக்தர்களே, ரொம்ப நன்றி பிரபு. ரொம்ப ரொம்ப எப்படி டைம் போட்டுச்சுன்னே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. பக்தர்களே, உங்களுக்கு கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா பரிமாறிக்கலாம். பிரபு, நான் ஒரு 2 சின்ன விஷயம் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நீங்க சொன்னதுல இருந்துதான் குருமராஜ் வந்து எவரி சாட்டர்டே மாயாப்பூர்ல இருக்கையில காலையில பாகவதம் கிளாஸ் கொடுப்பாங்க. அது டெய்லி நைட் வந்து குருமகராஜ் வந்து படிப்பாங்க. அந்த படிக்கிற இது பார்த்தோம்னா மறுநாள் கிளாஸ் என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஸ்லோகம் அதோட பொருளுரை, மொழிபெயர்ப்பு பொருளுரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரபுபாதர் வந்து அந்த ஸ்லோகத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத கேட்டுட்டு கொடுப்பாங்களாம். மறுநாள் வந்து கிளாஸ்ல வந்து அதுக்கப்புறம் வந்து டெய்லி படிக்கிறது. அது சைத்தன்ய லீலாவோ நாமாஷ்டகமோ இல்ல சிக்ஷாமிர்தம் ஏதோ படிக்கிறாங்க டெய்லி. அதை வந்து கேட்டுட்டு அதையெல்லாம் கம்பைன் பண்ணி தான் மறுநாள் வந்து கிளாஸ் கொடுக்குறாங்க குருமகராஜ் வந்து. நம்ம 58 வருடத்துக்கு மேல அவங்க வந்து கிருஷ்ண உணர்வு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு வகுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இத்தனை ப்ராசஸும் பண்ணிட்டு தான் குருமகராஜ் வந்து செய்யறாங்க அப்படின்னு பாக்கையில நம்ம எவ்வளவு தூரம் வந்து அவர் குருமகராஜ் அவங்க வந்து கவனிக்கிறாங்க, அவங்களோட குருமகராஜ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத, அத ஆச்சாரியார்களை வந்து எப்படி பின்பற்றுறாங்க அவங்களோட அடிச்சுவடுகளை அப்படின்றது தெரிஞ்சது. இன்னொரு விஷயம் நீங்க சொன்னதுதான், காலையில வந்து நம்ம இப்ப எல்லாருமே பக்தி சாஸ்திரி பக்தி வேதாந்தெல்லாம் படிக்கிறோம். ஆனா வந்து எல்லாரும் இந்த சிபிஏ அப்பப்ப எக்ஸாம் எழுதிடுவாங்க. ஓபிஏ எக்ஸாம் எப்படியோ வந்து எஸ்ஏ வந்து எப்படியோ எழுதி கொடுத்துடுவாங்க. ஆனா அந்த மனப்பாட ஸ்லோகம் மட்டும் ரெக்கார்டிங் பண்றது எல்லாருக்குமே பெரிய சேலஞ்சா இருக்கும். அது வந்து குருமகராஜ் வந்து ரொம்ப எளிமையா வந்து அந்த ஸ்லோகம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்றதெல்லாம் பண்ணுவாங்களாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடையில அந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த ஸ்லோகம் எல்லாம் போயிட்டு இருக்குமா. அப்ப கால் வந்து பெடலிங் பண்ணிட்டு இருக்கு, கை அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. கண்ணுல வந்து பாத்துட்டே இருப்பாராம் அந்த ஸ்லோகத்தை. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் சொல்லுவாங்களாம் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு கண் மூடிட்டு சொல்லிடுவாங்களாம். குருமகராஜ் வந்து ஸ்லோகத்தை சொல்லிடுவாங்களாம். எவ்வளவு வந்து எத்தனை விஷயத்த வந்து அவங்க ஒரே நேரத்துல பண்றாங்க. அந்த ஸ்லோகம் எல்லாம் அவ்வளவு அழகா வந்து ஸ்லோகம் அந்த டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பிரபு. அதெல்லாம் இப்ப நம்ம படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளும் அது மாதிரி ஸ்லோகத்திலயும் நம்ம காலத்தை வீண் பண்ணாம நம்மளும் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்றது குருமகராஜ்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. கேட்டாங்க தன்யஸ்ரீ லட்சுமி மாதாஜி, உங்களுக்கு கேள்வி கை வைத்திருக்கீங்க. தன்யஸ்ரீ லட்சுமி மாதாஜி மியூட் எடுத்துட்டு பேசுங்க. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி பிரணாம். பிரபுஜி நான் மாலதி ஸ்ரீபிரதா பேசுறேன் பிரபுஜி. என்னன்னா பிரபுஜி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் இப்ப நீங்க மாதாஜி சொன்ன மாதிரி நீங்க ஒரு டைம் சொன்னீங்க, பிரபுபாதர் வந்து நீங்க ஜபம் பண்ணும்போது உங்க கண்ணு கிருஷ்ண விக்கிரகத்தை பாருங்கன்னு சொன்னாருன்னு. சோ இப்ப சொன்னப்போ நம்ம அந்த டைம்ல சாப்பிட்ற டைம்ல கூட அந்த ஸ்லோகாவை பார்த்து அவர் படிக்கிறாரு அப்படின்ட்டு. சோ ஒவ்வொன்றுமே நமக்கு பாடம் பிரபுஜி. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு பிரபுஜி. இப்ப வந்து நம்ம ஜெகநாத பிரணாம் மந்திரம் சொல்லும் போது நம்ம சொல்வோம் கௌராபிர் பவ பூமி நிர்தோஷ்ட சஜ்ஜன பிரிய வைஷ்ணவ சார்ம பௌம, அப்படிதான் நம்ம சொல்லுவோம் ஜெகநாதாயத்தை. நம்ம இப்போ நமக்கு வந்து இப்ப குருமராஜ் வந்து இந்த பக்தி சாஸ்திரி பக்தி வைபவ் இந்த பாடங்களை எல்லாம் நமக்கு மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவர் படிச்சு நமக்கு காமிக்கிறாரு நீங்க இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கறத. இப்போ அவர் இந்த சார்மபௌம பட்டம் முடிச்சிட்டாரு அப்படின்னா
அவரோட பிரணாம மந்திரத்துல அதெல்லாம் ஆட் ஆகுமா பிரபுஜி? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணா. அப்படி இல்லை மாதாஜி. ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா கௌர ஆவிர்பாவ பூமேஸ்வம் நிர்தேஷ்டா சஜ்ஜன பிரியக வைஷ்ணவ சார்வபௌம ஸ்ரீ ஜெகநாதாய தே நமக. இது யாருக்கு அப்படின்னா ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜுக்கு உண்டான பிரணாம மந்திரம். அவருக்கு வைஷ்ணவ சார்வபௌமா அப்படிங்கிற பட்டம் வந்து அவருடைய காலத்துல ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜோட காலத்துல அவர் கூட இருக்கக்கூடிய ஒத்த கண்டெம்பரரிஸ்ன்னு சொல்லுவோம், அவர் கூட இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு கொடுத்த பட்டம். அதுதான் வைஷ்ணவ சார்வபௌமா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிரணாம மந்திரத்துல நம்ம சேர்க்கிறோம். இப்போ வந்து இந்த நம்ம சார்வபௌமா அப்படிங்கிறது வந்து இப்போ குருமராஜ் இதை படிச்சு முடிச்சிருக்காரு இல்லையா, சார்வபௌமா அப்படிங்கிறது. இது நமக்கு பிரபுபாதர் வந்து இந்த 4 பக்தி டிகிரியை வந்து படிச்சு முடிக்கணும்னு பிரபுபாதர் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. யாருக்கு எழுதியிருக்காருன்னா பக்தி ஸ்வரூப் தாமோதர் மகாராஜுக்கு எழுதியிருக்காரு இந்த லெட்டர். அந்த லெட்டர் பிரகாரம் குருமராஜ் வந்து இப்ப பக்தி சார்வபௌமாங்கிற அந்த டிகிரியை முடிச்சிருக்காரு. பக்தி சார்வபௌமாங்கிறது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்தை படிச்சு எக்ஸாம் எழுதி அந்த டிகிரி வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ரைட். அந்த சார்வபௌமாங்கிறது வேற, இந்த சார்வபௌமாங்கிறது வேற. ரைட். அந்த சார்வபௌமாங்கிறது வந்து பக்தர்கள்லாம் சேர்ந்து ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜுக்கு கொடுத்த ஒரு ஹானரரின்னு சொல்லுவோம், அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு பட்டம் கொடுத்தாங்க. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. குருமராஜுக்கு வந்து அவர் மரியாதை செய்யும் விதத்தில் தான் 1998 அவருக்கு 2வது பிரணாம மந்திரத்தை சேர்க்கணும். நார்மலி ஒரு பிரணாம மந்திரம் தான் மெஜாரிட்டி தீக்ஷா குருக்களுக்கு. குரு மகாராஜுக்கு 2வது பிரணாம மந்திரம் சேர்த்தாங்க, அவரோட சிஷ்யர்கள்லாம் சேர்த்து கொடுத்தாங்க. ஓகே மாதாஜி, ரைட். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? எஸ், கை உயர்த்திருக்கீங்க. என்ன கேள்வி உங்களுக்கு? ஹரே கிருஷ்ண பிரபு. நமஸ்காரம் பிரபு. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நீங்க பேசுற விஷயங்கள், குரு மகாராஜ் சொன்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு பிரபு. எங்களுக்கு மேன்மேலும் இன்னும் அவர் மேல அந்த ஆன்மீக குரு மேல ஒரு பக்தியும் எல்லாமே இன்னும் நாங்க மேற்கொண்டு கிருஷ்ண பக்தி இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் அணுங்கிற விஷயம்லாம் நிறைய இருக்குது. உங்க கிளாஸ் மூலயமா அதை நாங்க ஏத்துக்கிறோம் பிரபு, அதை ஃபாலோ பண்ண முயற்சிக்கிறோம். இப்போ எனக்கு என்னன்னா பிரபு, நீங்க வந்து உங்க சீனியர்கள் விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி குரு மகாராஜ் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க. நீங்க குரு மகாராஜ் திட்டு வாங்கியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் குரு மகாராஜ் இதை எனக்கு சொல்லியிருக்காங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிற ஒரு மறக்க முடியாத விஷயம், அதை நீங்க அந்த மாதிரி தருணம் இருந்தா எங்களுக்கு அதை சொன்னீங்கன்னா நாங்களும் அதை ஏதாவது ஃபாலோ பண்ணிப்போம் பிரபு. அதை நாங்க கேட்டுக்கணும்னு ஆசைப்படுறோம் பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நானும் திட்டு வாங்கியிருக்கேன். எப்ப நான் ஒரு தடவை ஜஸ்ட் அதை ஷேர் பண்றேன். கொச்சியில வந்து, கொச்சி கேரளால, அப்ப நான் வந்து அந்த அந்த டைம்ல இந்த பிராமண தீட்சை, முதல் தீட்சை இது எல்லாத்தையும் நான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். அப்ப முதல் தீட்சை குருமராஜ் எல்லா சிஷ்யர்களுக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் பிராமண தீட்சை எடுக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் ஒரு ரூம்ல நான் எல்லாரையும் உட்கார வச்சிருந்தேன். கொச்சி கோவில்ல, கொச்சி டெம்பிள்ல ஒரு ரூம்ல உட்கார வச்சிருந்தேன். அண்ட் இந்த காயத்ரி மந்திரம் வந்து அது 7 காயத்ரி, அந்த 7 காயத்ரி மந்திரத்தினுடைய மந்திரம் பிளஸ் அதோட அர்த்தம் அதெல்லாமே பிரிண்ட் அவுட்னு எடுத்து வச்சிருந்தேன், எல்லாம் அந்த பிராமண தீட்சை எடுக்கக்கூடிய பக்தர்களுக்குலாம் கொடுக்குறதுக்கு. ஸோ குருமராஜ் வந்தார் இந்த ரூமுக்குள்ள. அப்பெல்லாம் நல்லா இருந்தார் குருமராஜ், அவருடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருந்தது. குருமராஜ் ரூமுக்குள்ள வந்தார். ரூமுக்குள்ள வந்துட்டாருன்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வரிசையா உட்காந்துருக்காங்க அந்த ரூம்ல, ஒரு பக்தருக்கு கொடுத்தேன். நான் கொடுத்த உடனே குருமராஜ் டபார்னு பிடிக்கிட்டார், பிடுங்கி எடுத்து வச்சுக்கிட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் குருமராஜ் வந்து இந்த 7 காயத்ரியும் அவர் சொன்னார். சொல்லும்போது எல்லாரும் காதில் எப்படி வச்சுக்கணும்
காதை எப்படி வச்சுக்கணும், காதில் கேட்கணும், வலது காதில். அப்போ அவர் சொல்றாரு, கொஞ்சம் சத்தமாக சொன்னாரு, எல்லாரும் காதில் கேட்டுனாங்க. கேட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் குரு மகாராஜ் என்ன சொன்னாருன்னா, இப்பொழுது டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, விநியோகம் பண்ணு இந்த பேப்பரை. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது என்ன அப்படின்னா, யார் இந்த பேப்பரை வந்து அதாவது ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்களோ இந்த காயத்ரி மந்திரத்தை, அவங்க வந்து அவங்க ஆன்மீக குரு. ஸோ அவர் குரு மகாராஜ் ஃபர்ஸ்ட் இதை சொல்றாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதை விநியோகம் பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல எனக்கு தெரியாம குரு மகாராஜ் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தேன் ஒரு பக்தருக்கு. உடனே அவர் டஃப்னு சுடிக்கிட்டார். சுடிக்கி அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இது என்னோட தப்பு, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் அப்போ கத்துட்டேன். நான் இது ஒன்று திட்டலை என்னைய, பட் இது பேப்பரை டக்குன்னு சுடுங்கிட்டார். அப்போ எனக்கு புரிஞ்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு சில இது வந்து நடந்தது. எனக்கு ஒரு தடவை நம்ம குரு மகாராஜ் வந்து நம்ம ஆசிரமத்துக்குள்ள, பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்குள்ள நடுவில் வந்து நிறைய கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருப்போம். இப்போ காலையில் குரு மகாராஜ் வந்து அந்த வராண்டாக்குள்ளேயே, பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்குள்ள வராண்டாக்குள்ளேயே வந்து ரவுண்ட் பண்ணி ஜபம் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே நடந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் தீட்சை கொடுக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஜபமாலை வச்சு ஜபம் பண்ணிட்டு இருந்தார் தனித்தனியாக. இப்போ நானும் கூடவே போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒருங்கிணைப்பாளராக போட்டிருந்ததுனால நான் அவர் ஜபித்து கொடுப்பாரு, அந்த மாலையெல்லாம் நான் வச்சுப்பேன் கையில். அப்போ ஒரு தடவை நடுவில் நிறுத்தி என்னை பார்த்து அவர் சொல்றாரு, கிருஷ்ணம் பிரேமு கொடுங்கள், தமிழ்ல சொல்றாரு, கிருஷ்ணம் பிரேமம் கொடுங்கள், கிருஷ்ணம் பிரேமம் கொடுங்கள் அப்படின்னு. ஸோ அதாவது அப்பெல்லாம் வந்து குரு மகாராஜ் வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பொழுது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எல்லாத்தையும் பழகுவார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா. அந்த ஒரு ஆன்மீக குரு, நான் சன்னியாசி, நான் மூத்த பக்தர் அப்படிங்கிற அந்த இதெல்லாம், அந்த டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவார். சம்டைம்ஸ் அவர் உட்காந்துருக்கும் பொழுது 2 பக்தர்கள் வந்து கை கொடுக்கணும், கை கொடுத்து அவர் எழுப்பணும். பிரம்மச்சாரி வந்து நாங்கள் நான் ஒரு கையை பிடிச்சுக்கிட்டேன், இன்னொருத்தர் வந்து இன்னொரு கை பிடிச்சிக்கிட்டார். நாங்கள் எழுப்பணும். அவரை எழுப்புறதுக்கு முன்னாடி அவரோட எங்களை பிடிச்சி இழுத்துட்டார். எங்களை பிடிச்சி இழுத்த உடனே நாங்கள் போய் குரு மகாராஜ் போய் அழைச்சிட்டோம். இந்த மாதிரியா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து எங்க கூட எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கார். அதெல்லாம் அந்த காலம் அது நினைச்சு அதெல்லாம் இனிமே எப்போ வரும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. கோயம்புத்தூர் கோவில்ல நடந்திருக்கு. ஓகே மாதாஜி, சின்னதை கொஞ்சம் சின்னதா உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் பிரபு. இப்போ நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமும் ரொம்ப, இப்போ நாங்க சிரிச்சு சந்தோஷம் ஆனந்தப்பட்டோம். அது ஒரு விஷயம் ரொம்ப பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப ஆனந்தம் பிரபு. இப்போ நீங்க சொன்ன இன்னைக்கு எங்களுக்காக கிளாஸ் கொடுத்த விஷயத்துல நாங்க விஷயம் நிறைய கத்துக்கிட்டாலும் காலத்தை விரியமாக்க கூடாது. அப்புறம் குரு மகாராஜ் வந்து ஒரு நேரமும் ஒரு நிமிஷமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்றாங்க. அது மாதிரி நாங்களும் இப்படிதான் ஃபாலோ பண்ணுங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள உதிச்சிட்டு இருக்கு. அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்க சொன்னதை நாங்க எடுத்துக்கிட்ட மாதிரி நாங்க இனிமே அதை முயற்சி பண்ணுங்கிற மாதிரி குரு மகாராஜ் கிட்டே இருந்து நீங்க சொன்ன விஷயம் உங்களுக்குன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, இல்ல நீங்க ஏதாவது இதை நம்ம ஃபாலோ பண்ணுன்னு ஒரு விஷயம் எடுத்திருப்பீங்க இல்லையா? இது வரைக்கும் நீங்க அதை ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி விஷயம் தான், அதையும் எங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்துக்க பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. குரு மகாராஜ் வந்து எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது வந்து ஒரு தடவை நான் அப்போ ஜஸ்ட் ஆசிரமத்தில் சேர்ந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிருந்தது. அப்போ குரு மகாராஜ் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். என்ன அப்படின்னா, ஜெகநாதர் மேலே இருக்கக்கூடிய எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து வித்தியாசம் இருந்தது ஒரு குறிப்பிட்ட பக்தர் மேலே. அப்போ அவர் என்கிட்ட கேள்வி கேட்டார், எனக்கு நல்ல ஒரு பாடம் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, உனக்கு ஜெகநாதர் மேலே இருக்கக்கூடிய கவர்ச்சி அதிகமா, இல்லை இந்த குறிப்பிட்ட பக்தர் மேலே இருக்கக்கூடிய
கருத்து வித்தியாசம் அது அதிகமா அப்படின்னு எங்கிட்ட கேள்வி கேட்டார். அப்ப நான் உடனே அதை புரிஞ்சுட்டேன். ஓகே, அதாவது அவர் எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஜெகநாதர் மேல இருக்கக்கூடிய கவர்ச்சியை தான் நம்ம வந்து அதிகப்படுத்தணும். மற்ற விஷயங்கள் ஜட உலகத்துல நம்ம டீல் பண்ணும்போது நிறைய கருத்து வித்தியாசங்கள்லாம் வரும். அதை வந்து அது துச்சமா மதிக்கணும், இதை வந்து அதிகப்படுத்தணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு பர்சனலா எனக்கு அதை கொடுத்தது. நான் அதை கத்துனேன் குரு மகாராஜ். ரைட், ஓகே மாதாஜி. ரைட், தேங்க்யூ பிரபு. நாங்களும் அதை இனிமே அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். யாரா இருந்தாலும் நம்ம முன்னாடி கிருஷ்ணர், ஜெகநாதர், பிரபு சொன்ன விஷயம் அப்படின்னு நாங்க எடுத்துக்கிறோம். தேங்க்யூ பிரபு. பகவான் மேல இருக்கக்கூடிய கவர்ச்சி அதிகமா இருக்கணுங்கிறது அவர் சொல்றாரு. மற்ற எல்லா விஷயங்களும் துச்சமா கருதணுங்கிறது பர்சனலா எனக்கு இதை சொன்னார். ரைட், லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிறேன் மாதாஜி. சந்திரகலா மாதாஜி, உங்களுக்கு என்ன? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு, இப்போ வந்துட்டு குரு மகாராஜோட ஹெல்த்துக்காக வந்து ஒரு மாதாஜி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னீங்க பிரபு. அவங்க ஹெல்த் எப்ப ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து அந்த மாதாஜியோட மனநிலை வந்து ஆக்சுவலா அவங்களோட மனநிலை அவர் அந்த கியூரியாசிட்டியில அவங்க கேட்டிருக்காங்களா, இல்ல மகாராஜ் வந்து ஏன்னா நம்ம ஒரு மோசமான சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கும்போது அந்த கேள்வியை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஏன்னா ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் வரும்போது அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிருஷ்ணா பார்த்துப்பாரு, நாங்க கிருஷ்ணா சரி பண்ணுவார் அப்படின்னு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கோம் பிரபு. இப்ப மகாராஜா அப்படிதான் சொல்லியிருக்காரு. சோ அவங்களோட எண்ணம் வந்து எந்த எண்ணத்துல அவங்க கேட்டிருக்காங்க, மகாராஜ் வந்து எந்த எண்ணத்துல அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க? பொதுவாக சிஷ்யர்கள் வந்து என்ன விரும்புவாங்கன்னா, ஆன்மீக குரு வந்து, அதாவது குறிப்பா நம்மளோட குரு மகாராஜ் வந்து இந்த ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு அவருக்கு நல்லா வந்து சைத்தன்ய மகாபிரபு புகழை வந்து தங்கு தடையின்றி பறக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு சிஷ்யர் விரும்புவார். ஒரு சிஷ்யர் வந்து ஆன்மீக குருவுக்கு வாக்கு சேவா செய்கிறார் இல்லையா, வாக்கு சேவா செய்யும்போது அவர் வந்து இதுதான் அவர் விரும்புகிறார். அவருக்கு எந்த ஒரு உடல் பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சிஷ்யருடைய ஒரு மனப்பான்மை. அந்த மனப்பான்மையில தான் அந்த மாதாஜி அவங்களுக்கு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து இருக்கீங்க, ஸோ எப்பொழுது நீங்க எழுந்திருச்சு நடப்பீங்க அப்படின்னு அந்த மனப்பான்மையில் அவர் கேட்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய குரு மகாராஜ் வந்து எப்படி ஆன்சர் பண்றாருன்னா, அவருடைய சரணாகதியை வெளிப்படுத்துறாரு. நான் எந்த ஒரு கண்டிஷனும் போட மாட்டேன், பகவான் என்ன விரும்புகிறாரோ, எப்போ என்னை நடக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ நடப்பேன். அவர் தன்னுடைய சரணாகதி மனப்பான்மையை வெளியில தெரிவிக்கிறார். புரியுதுங்களா? இப்ப எப்படி பிரபுபாதர் வந்து அவருடைய லீலையை முடிக்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி பிரபுபாதர் கோவர்தன் பரிக்கிரமா பண்ணணும்னு சொன்னார். கோவர்தன் பரிக்கிரமா பண்ணணும்னு சொன்ன உடனே தமால் கிருஷ்ண மகாராஜ் மற்ற சிஷ்யர்கள் எல்லாமே பிரபுபாதர்கிட்ட போய் அழறாங்க. இது நீங்க லீலாமிருத்தால் ஒன்று படிக்கிறோம். பிரபுபாதர்கிட்ட போய் அழறாங்க, பிரபுபாதர் நீங்க இதை பண்ணக்கூடாது, கோவர்தன் பரிக்கிரமா பண்ணக்கூடாது, உங்களுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, அப்ப எல்லாம் மாட்டு வண்டியில போகணும், ரோடு கிடையாது, ஸோ கடக்கு முடக்கும் தூக்கி போடும்போது உங்களுடைய உடம்பு வந்து தாங்காது, நீங்க அதை கட்டாயம் கோவர்தன் பரிக்கிரமா நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது நீங்க அப்படின்னு சிஷ்யர்கள் போய் அழுது போய் வேண்டினாங்க. இது எதனால அப்படின்னா, சிஷ்யர்கள் ஆன்மீக குரு மேல இருக்கக்கூடிய அந்த அன்பினால் அவர்கள் இந்த மாதிரி போய் சொல்றாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதாஜி வந்து குரு மகாராஜ் மேல இருக்கக்கூடிய அன்பினால நீங்க எப்பொழுது இதிலிருந்து வெளியில வருவீங்க, அந்த கஷ்டமான இந்த உடல் பிரச்சனையிலிருந்து நீங்க எப்ப வெளியில வருவீங்க, நடப்பீங்க அப்படிங்கிற அன்பினால அவங்க கேட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய சரணாகதி மனப்பான்மையை தெரிவிக்கிறார். ஓகேங்களா? பட் பிரபு, இப்ப வந்து நான் டிவோட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில வந்து அவங்க எந்த மனநிலையில கேக்குறாங்கன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல பிரபு. சோ இது வந்து அவங்க எப்படி டீல் பண்ணுவோம்? அதாவது இப்ப வந்து ஒரு பக்தர் அல்லாதவர் வந்து இந்த பக்தியினுடைய நுணுக்கங்கள் அவருக்கு புரியாது, பக்தியினுடைய நுணுக்கங்கள் புரியாது, அவங்க ஜடக்கண்ணோட்டத்தில் அவங்க பார்ப்பாங்க. ஆனா பக்தியினுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட ஒரு பக்தர் வந்து நம்ம எப்படி அவருக்கு பதில் சொல்லணும்னா, பகவான் வந்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தூய பக்தருக்கு மூலமாக நமக்கு எல்லாருக்கும் பாடம் காமிக்கிறார். என்ன காமிக்கிறாருன்னா, என்னுடைய தூய பக்தர், அந்தரங்க பக்தர் வந்து எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம என்னுடைய புகழை பிரச்சாரம் பண்றார், நீங்க எல்லாரும் பாருங்க, கத்துக்கோங்கன்னு சொல்லி பகவான் வந்து தன்னுடைய அந்தரங்க பக்தரை சில நேரங்களில் கஷ்டமான சேவையை செய்வதற்கு பயன்படுத்துவார். எப்படி கிருஷ்ணா வந்து சிவபெருமானை யூஸ் பண்ணார், நீ வந்து இந்த
பார்க்கடலில் கடையும் போது அதிலிருந்து வரக்கூடிய மோசமான விஷம் அதை நீ தான் குடிக்கணும் ஒரிஜினல். கஷ்டமான சேவை இது. இந்த கஷ்டமான சேவையை நமக்கு கொடுத்தோன்னா நம்ம காணாம போயிடுவோம். ஸோ பட் கிருஷ்ணா வந்து சிவபெருமானுக்கு கொடுத்தார், நீ தான் அதை குடிக்க முடியும், நீ தான் பண்ணணும் ஒரிஜினல். ஸோ சிவபெருமான் அதை செஞ்சார். அதே மாதிரியே பகவான் என்ன பண்ணுவாரோமோ தந்த அந்தரங்க பக்தர்களை கஷ்டமான சேவைக்கு பயன்படுத்துவார். ஸோ நமக்கு எல்லாருக்கும் பாடம் புகட்டுறதுக்கு தன்னுடைய அந்தரங்க பக்தரை பயன்படுத்துறார். என்னுடைய தூய பக்தர் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் அவர் என்னுடைய புகழை பிரச்சாரம் செய்கிறார் தங்கு தடையின்றி, நீங்க எல்லாரும் பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு தன்னுடைய அந்தரங்க பக்தரை பயன்படுத்துறார். ஸோ இதுதான் பக்தியினுடைய நுணுக்கம். இதை நாம் புரிந்து கொண்டால் நான் வந்து அந்த மாதிரி பதில் வந்து பக்தர் அல்லாதவர்களுக்கு நம்ம அந்த பதில் சொல்றோம். ஓகே மாதாஜி, ஓகே. ஸோ நான் இங்க முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாதாஜி. இங்க சேவை